सर्वशान्तये शान्तपावनमचिन्त्यवैभवम् तन्नरं वपुषि कुञ्जरं मुखे मन्महे किमवितुन्दिलं महा गुरुब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। यस्यान्तन्नादिमध्यं न हि करचरणं नामगोत्रं न सूत्रं नो जातिर्नैव वर्णा न भवति पुरुषो न नपुंसं न च स्त्री नाकारं नो विकारं न हि जनिमरणं नास्ति पुण्यं न पापं तत्त्वं नो तत्त्वमेकं सहजसमरसं सद्गुरुं तं नमामि। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। मौनव्याख्या प्रकटितपरब्रह्मतत्त्वं युवानं वरिशिष्टान्ते सदृशिगणैरावृतं ब्रह्मनिष्ठैः आचार्येन्द्रं करकलितचिन्मुद्रमानन्दरूपं स्वात्मा रामं मुदितवदनं दक्षिणामूर्तिमीडे वेदान्तार्थविभासकाय यतये शान्ताय सन्न्यासिने नानावादिनकेन्द्रसङ्घपवये योगीन्द्रवन्द्याय च मोहध्वान्तदिवाकराय भगवत्पादाभिधां बिभ्रते तस्मै भाष्यकृते नमोऽस्तु सततं पूर्णाय बोधात्मने। अपारसच्चित्सुखवारिराशेः यस्योर्मिमात्रं भुवनं समस्तं गुहाहितं तं रमणं गभीरं चिन्ताविहीनं हृदि चिन्तयामि। देहं मृण्मयवज्जडात्मकमहं बुद्धिर्न तस्यास्त्यतो नाहं तत्तदभावसुप्तिसमये सिद्धात्मसद्भावतः कोऽहं भावयुतः कुतो वरधिया दृष्ट्वात्मनिष्ठात्मनां सोऽहं स्फूर्तितया अरुणाचलशिवः पूर्णो विभाति स्वयं। वेदार्थमुद्धृतपदासमुपादिशन्तं कालाहितं क्षणमहाभिषजं स्मरेति कोलाहलात्मं मुदपूरितनृत्तराजं श्रीचित्सभेशम् अखिलात्मविभूतिमीडे इन्दुस्वशीतलरुचा शिरसि प्रशोभं मन्दस्मितार्द्रमुखपङ्कजदिव्यशोभं कन्दर्पदर्पतिमिरान्तकरप्रकाशं श्रीचित्सभेशम् अखिलात्मविभूतिमीडे अम्बोरुहोदरदशार्चितपादपद्मं कुन्दाभदेहमतिसुन्दरमप्रमेयं सन्तापनाशनम् अनौपमशान्तितीरं श्रीचित्सभेशम् अखिलात्मविभूतिमीडे। पञ्चाक्षरी प्रजयदर्शितचित्स्वरूपं पञ्चाक्षरी प्रबलपञ्चराजहंसं पञ्चाक्षरालिमुखपीतसुधारसन्तं श्रीचित्सभेशम् अखिलात्मविभूतिमीडे। स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। पवित्रं चरितं यस्याः पवित्रं जीवनं तथा
पवित्रता स्वरूपिण्यै तस्यै देव्यै नमो नमः। नमः श्रीयतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे। இன்னைக்கு ஸ்ரீராமகிருஷ்ண ஜெயந்தி. நல்ல பகவான் ராமகிருஷ்ணரை ஸ்மரண பண்ணிண்டே இந்த சிவானுபவத்தை தொடங்கினோம். சிவராத்திரி அனுபந்திச்சு நடக்கக்கூடிய இந்த சத்சங்கம் இன்னைக்கு இப்போ 2வது நாள். சிவராத்திரி பேர் கேட்கறதுக்கு கேட்கிற போதே நமக்கு ஞாபகம் வருது என்னன்னாக்கா, ராத்திரி பூராவும் சிவ தியானத்துல இருக்கணும். அப்பதான் அது சரியா சிவராத்திரி ஆயிடுது. இப்படியாவது தூங்காம பகவத் தியானத்துல ஈடுபடணுங்கிறதுக்காகத்தான் அந்த நைட்ல அப்படி வச்சிருக்கிறது, ஒரு ட்ரைனிங். நம்ம பகவானை மறந்து போற பிரதிபந்தங்கள்ல தூக்கமும் ஒண்ணு. சாப்பாடு, தூக்கம், பேச்சு, இந்த 3 நாளையும், இது 3மே விகல்பம். இது 3 இல்லாட்ட நிர்விகல்பம். இந்த 3மே பிரதிபந்தம் நமக்கு பகவத் தியானத்துக்கு தடை. அப்படின்னா தூங்காம இருக்க முடியுமா, சாப்பிடாம இருக்க முடியுமா, பேசாம இருக்க முடியுமா? பகவான் கீதையில சொன்னார், எல்லாம் மாடரேட்டா பண்ணு. யுக்தாஹார விஹாரஸ்ய யுக்தசேஷ்டஸ்ய கர்மசு யுக்த ஸ்வப்னாவபோதஸ்ய யோகோ பவதி துக்கஹா. ஒரு குரு உபதேசம் பண்ணி யோக மார்க்கத்தில் பிரவர்த்திக்கிறது. யோகம் தான் முக்கியம். ஞானம், பக்தி, கர்மா எல்லாமே யோகத்துக்கு காரணமானால் சாஃபல்யத்தை அடைஞ்சது. ஞான யோகம், கர்ம யோகம், பக்தி யோகம், ராஜ யோகம். யோகம்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, இட் இஸ் கனெக்டட் டு யூ. யோக் அப்படின்னு இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை இருக்கு, அது யோகாங்கிறதுலேயும் வந்ததுதான். உங்ககிட்ட அது சம்பந்தப்படுற போது அது யோகம் ஆயிடுது. பகவான் கீதையில இன்னொரு அர்த்தம் கொடுக்கிறார் யோகத்துக்கு, ரொம்ப விசித்திரமான அர்த்தம். யோகம்னா நம்ம என்ன சேரறதுங்கிறோம். கீதையில பகவான் என்ன சொல்றாருன்னா, விடுபடுறது தான் யோகம்னு. எது எது உனக்கு துன்பத்தை கொடுக்குமோ அதிலிருந்து விடுபட்டால் யோகம் உனக்கு சுவாபாவிகம், இயல்பு, நேச்சுரல். நீ ஒண்ணுல உட்கார்ந்துடுவேன். துக்க சம்யோக வியோகம் யோக சம்நிதம். துக்கத்துக்கிட்ட இருக்கிற அசியூம்டு கான்டாக்ட் யூ ஆர் கிவிங் அப், நாட் ரியல் கான்டாக்ட், அசியூம்டு கான்டாக்ட். சரீரத்துக்கிட்ட நமக்கு கான்டாக்ட் இருக்குன்னு நினைச்சுட்டு இருக்கோம். குருமுகத்திலேருந்து வேதாந்த சிரவணம் பண்ணி தேகாபிமானம், தேக போதம், பாடி கான்சியஸ்னஸ் போகுமா? பாடி கான்சியஸ்னஸ் எல்லாம் போக வேண்டாம். பாடியில் இருக்கிற ஐடென்டிட்டி, இக்னரன்ஸ், அதுதான் விடுறோம். பாடியெல்லாம் நம்மகிட்ட ஒட்டிக்கவே இல்லை, நம்ம தான் ஒட்டிக்கிறோம் அதுகிட்ட. அந்த அவித்யை விட்டுட்டானால் சகஜமாவே இவனுக்கு சரீரத்துல யாருக்குமே சம்பந்தம் இல்லை. ஜீவன் முக்தனுக்கு மட்டும் இல்லை. வேதாந்தம் என்ன சொல்றதுன்னா, ஜீவன் முக்தனுக்கு தான் சரீர சம்பந்தம் இல்லைன்னு நம்ம நினைச்சுக்கிறோம். யாருக்குமே சரீர சம்பந்தம் இல்லை.
ஜீவன் முக்தன் சம்பந்தம் இருக்குங்கிற அறியாமைய விட்டுட்டான், மீதி இருக்கிறவா விடலை, அவ்வளவுதான். அது விட்டுட்டானா அது யோகம் ஆயிடுத்து. மீதி இருக்கிறவா இருக்குன்னு நினைச்சுட்டு இருக்கோம். தினமும் ஆத்மா நம்ம கிட்ட சொல்றது எனக்கு தேகத்துக்கிட்ட சம்பந்தம் இல்லை, மனசுகிட்டையும், தேகம்னா மனசும் அடங்கிடுத்து, சம்பந்தம் இல்லைன்னு தினமும் சுஷுப்தியில சொல்றது. இந்த டீப் ஸ்லீப்ல every day the inner self is declaring in the deep sleep that I have nothing to do with the body or the mind. Devoid of this limitation, I am existing as pure bliss. தினமும் எல்லாருக்கும் இருக்கிற அனுபவம் அசங்கோஹி அயம் புருஷா அப்படின்னு உபனிஷத், பிரகதாரண்யக உபனிஷத் அந்த நிலைய காட்டிவிட்டு சொல்றது. இந்த நிலையில தினமும் ஆத்மா அனுபூதி டிக்ளேர் பண்றது இல்லையா. அனுபவத்தோடு குறை கூட இல்லை யாருக்கும், அறியாமை தான் இருக்கே தவிர அனுபவமும் எல்லாருக்கும் இருக்கு. புதுசா வந்த அனுபவங்கள் எல்லாம் போயிடும். நம்ம அனுபவத்தை தேடுறோம் இல்லையா, புதுசா நம்ம நினைச்சுக்கிறோம் ஏதோ ஒரு புது ஒரு அனுபவம் வரணும்னு நினைச்சுக்கிறோம். கீதையில பகவான் சொன்னார், இந்த லோகத்திலேருந்து அனுபவத்தோட எக்ஸ்டென்ஷன் எங்க இருக்குன்னா பாதாளத்திலேருந்து ஆரம்பிச்சு பிரம்மலோக பரியந்தம் இருக்கு. அந்த பிரம்மலோக பரியந்தம் இருக்கிற அனுபவத்துக்கு நீ போனாலும் திரும்பி வந்தாகணும். ஆ பிரம்ம புவனால் லோகாக புனராவர்த்தினோர்ஜுனா மாமுபேத்தியது கௌந்தேயா புனர்ஜன்மா ந வித்யதே. பிரம்மலோக பரியந்தம் இருக்கிற நோவல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் விழுந்து போகும். கொஞ்ச நேரம் இருக்கும். ஒன்று ரொம்ப அதள பாதாளத்தில் இருக்கிற மோசமான அனுபவம், இன்னொன்று ரொம்ப ஹை எக்ஸ்டசி. ரெண்டுமே போயிடும். அப்புறம் மிச்சம் என்ன இருக்கும்? எது இருக்கோ அது இருக்கும். மாமுப்பை அதை அடைஞ்சு விட்டாயானால் உனக்கு திருப்பி பிறப்பு கிடையாது. பிறப்பு என்னதுன்னா, நான் ஒன்று தூங்கி எழுந்திருக்கிற போது எழுந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா அதுதான் பிறப்பு. அது எழும்பாம ஆயிட்டானா, தன்னிலேயே அடங்கி விடுத்தானால் இங்கேயே மறுபிறப்பு கிடையாது. ஈக இவ அப்படின்னு பகவான் கிருஷ்ணன் கீதையில சொல்ற. ஈக இவ, அவ பிறப்பை தாண்டி விட்டான். ஈக இவ தைஹி சர்கஹா ஜிதஹா ஏஷாம் சாமியே ஸ்திதம் மனஹா. யாரோட மனசு சமநிலை அடைஞ்செடுத்தோ, நிശ്ചலத்தை அடைஞ்செடுத்தோ, அமைதி அடைஞ்செடுத்தோ, இங்க இருக்கிறதே பிறப்பு இறப்புங்கிற பிரமைய அவ தாண்டி விட்டான். தன்னிலை இருந்துட்டான், பூர்ண நிலைய அடைஞ்சுட்டான். அந்த நிலை தான் அதை அதுதான் சிவம். அது வந்துடுத்தானால் ராத்திரி கிடையாது, அவனுக்கு ராத்திரி கிடையாது. சிவராத்திரி என்ன அப்படின்னா, கீதையில கிருஷ்ணன் சொன்னார், ஞானிக்கு எது பகலோ அது அஜ்ஞானிக்கு ராத்திரி, அஜ்ஞானிக்கு எது பகலோ அது ஞானிக்கு ராத்திரி. ஈஸியா அர்த்தம் பண்ணிவிடலாம் இல்லையா. ஞானிகள்லாம் ராத்திரி முழிச்சுட்டு இருந்து பகல்லாம் தூங்குவான். அஜ்ஞானிகள்லாம் அப்போ இப்போ நைட் டியூட்டி பண்றவாள்லாம் ஞானிகள், அவெல்லாம் நைட் டியூட்டி பண்றவங்க. என்ன, அஜ்ஞானிகளுக்கு தேகம் பகல், மனது பகல், அகங்காரம் பகல், உலகம் பகல், ஆத்மா ராத்திரி. ஞானிக்கு ஆத்மா பகல், ஆத்மா சூரியனை போல பிரகாசிக்கிறது. தேகம் மனது லோகம் இது எதுவுமே இருந்தாலும் இல்லை, தெரியற மாதிரி இருந்தாலும் அவளோட அனுபவத்தோட பலத்துல இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லாம ஆயிடுது. அதுக்கு தான் ஞானம்னு பேரு. யானிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகர்த்தி சன்யமி. எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிற அந்த பிரகாசத்துல அவன் முழிச்சுட்டு இருக்கான். அழகான பேரு கீதையில, சம்யமி. யானிக்கு என்ன பேருன்னா சம்யமி. சம்யமம் பண்ணிட்டு இருக்கான், எல்லாத்தையும் தன்னில அடக்கின்னு இருக்கான். எல்லாம் அடங்கி விடுத்தானா எது இருக்கோ அது விளங்குறது.
ஒரு சிவராத்திரி நாள்ல பெங்கால்ல கமார்புக்கூருங்கிற ஒரு கிராமத்துல, இப்ப கூட நீங்க போய் பார்க்கலாம். அந்த கிராமம் ரொம்ப நல்ல கவர்மெண்டா இருக்கிறதுனால கரண்ட் கிடையாது, மெடிக்கல்லாம் என்ன சௌகரியங்கள் கிடையாது, ஒரு ஃபெசிலிட்டி கிடையாது. அழகா அப்படியே கெடுக்காம மெயின்டைன் பண்ணிருக்கு. அங்க போனா அந்த கிராமத்துல சின்ன ஒரு கிராமம். அங்க இருக்கிறவர்கள்லாம் சிவராத்திரிக்கு ஒரு நாடகம் போட்டா. நாடகம் போட அதுல சிவனா நடிக்கிறவருக்கு உடம்பு முடியாம ஆயிடுது. அப்போ வேற யாரையாவது நடிக்க வைக்கணும், யாரை கிடைக்கும்னு பார்த்தா கதாதரன் ஒரு பையன், கதாதர சாட்டர்ஜி, சட்டோபாத்தியாயம். அந்த பையனை கூப்பிட்டு தலையில ஜடையெல்லாம் வச்சு, சந்திரக்கலையெல்லாம் வச்சு, கையில சூலம் எல்லாம் கொடுத்து, அந்த சிவபாவம். இப்போ ஒரு விஷயம் ஆட் பண்ணிக்கிறேன். நமக்கு மனது இருக்கு. மனதுன்னா என்ன? அதோட வேலை என்ன? நிரந்தரம் நான், என்னோடது, என்னை பத்தி, என்னோட சரீரத்தை பத்தி, என்னோட இந்திரியங்களை பத்தி, எனக்கு பிடிச்ச விஷயங்களை பத்தி நினைச்சுட்டே இருக்கிற ஒரு சக்தி மனசு. அந்த மனசு இருக்கிற இடத்துல எப்பவுமே ஈஸ்வரன் இருந்துட்டானால் அந்த இடத்துல ஆத்ம தியானமோ பக்தியோ ஞானமோ இருந்துட்டானா அது ஒரு பவர் ஹவுஸ் மாதிரி ஆயிடும் அந்த சரீரம். உபனிஷத்து என்ன சொல்றது? கான்ட்ரடிக்டரி ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கான தான் ஞானிகள்னு அர்த்தம், ட்ரூத் இருக்குன்னு அர்த்தம், சத்தியம் இருக்குன்னு அர்த்தம். உபனிஷத்து என்ன சொல்றது? மனசால ஆத்மாவை அடைய முடியாது. அப்புறம் உபனிஷத் சொல்றது மனசால தான் இதை அடையணும். ரெண்டுமே சொல்றது மனசை வேதம் ஆப்தவ்யம். இந்த மனசால அடையணும். மனசால எப்படி அடையணும் அப்படின்னா, மனதுன்னு ஒன்று இல்லைங்கிற அறிவோட அடைய. நேகநானாஸ்தி கிஞ்சன. மனசு என்ன பண்றது? கான்ஸ்டன்ட்லி இட் இஸ் ஹிப்னோடைசிங் யூ பை டெல்லிங் யூ தட் தேர் ஆர் மெனி, plurality is there, manifold things are there. நாமரூபங்கள் இருக்கு, விஷயங்கள் இருக்கு, இவன் அவன் அது இது. முதல்ல ஒரு புழுகிறது, நான் இருக்கேன். அதுக்கப்புறம் புழுகு பரம்பரை, கதாகாலக்ஷேபம் நிரந்தரம். அது பொய்ய சொல்லிண்டே இருக்கிற ஒரு சக்திக்கு மைண்டுன்னு பேரு. அதனால்தான் மாணிக்க வாசகர் சொன்னார், நானே பொய், என் நெஞ்சும் பொய், என் அன்பும் பொய். அது எவ்வளவு பொய் பண்ணோம்னாக்கா பாதாளத்திலிருந்து ஆரம்பிச்சு பிரம்மலோக பர்யந்தம் புழுகும். அது புழுகிறதுனால என்ன? அதுக்கு பின்னால இருக்கிற அதிஷ்டானத்துல இப்போ இங்க சிம்பிளா இருக்கிற சிவத்தை கோட்டை விட்டுடும். அது காட்டுற இந்திரஜாலத்துல அது நல்ல சப்ளை பண்ணிட்டே இருக்கும். புது புது எக்ஸ்பீரியன்ஸ், புது புது பிளேன்ஸ், புது புது சுக போகங்களை எல்லாம் காட்டுறதுனால என்ன? ரொம்ப சிம்பிளா இருக்கிற சத்தியத்துக்கிட்ட மனசு ஈடுபடாது. அது எப்படி இந்திரஜாலம் மேஜிக் ஷோ பண்ணிட்டே இருக்கும். அதுக்குதான் மாயான்னு பேரு. மாயானா வேற ஒண்ணும் இல்லை, நம்ம உள்ளேயே வச்சுட்டு இருக்கோம். நஹ்யஸ்தி அவித்யா மனசோ திரிக்தா மனோஹி அவித்யா பவபந்த ஹேது தஸ்மின் வினஷ்டே சகலம் வினஷ்டம் விஜృంభిதேஸ்மின் சகலம் விஜృంభதே. இந்த மனசை தவிர வேற ஒன்றும் அவித்யான்னு ஒன்றும் கிடையாது. அதுதான் கிளம்புற போது எல்லாம் கிளம்புறது, அது அடங்குற போது எல்லாம் அடங்குறது. அந்த மனதுல தியானம் ஏற்பட்டு விடுத்தானால் நமக்கு வாழ்க்கை பூரா, வாழ்க்கைன்னா என்ன? பிறந்ததுலேருந்து இறந்ததுங்கிறது ஒரு டெஃபினிஷன். சாதகர்களை, பக்தர்களை
முமுட்சுக்களை பொறுத்த வரைக்கும் உத்திஷ்டத இல்லையா, முழிச்சுண்டாச்சு, எனக்கு வாழ்க்கைக்கு இது லட்சியம். அப்படிதான் நம்ம இந்த அருணாச்சல கஷேத்திரத்துல பெரும்பாலும் வந்திருக்கோம். ஜாகிரதைங்கிறது உபனிஷத். என்ன ஜாகிரதைனாக்கா, இன்னமேலா இருக்கிற டைம் ஸ்பேன் இருக்கோ இல்லையோ, அதுதான் நமக்கு ஈஸ்வர ஸ்வரூபம். அந்த டைம்ல மனதுங்கிற ஒரு சக்தி உள்ள வேலை பண்ணிட்டே இருக்கே, அங்க பகவத் தியானத்தை நிரந்தர நிரப்பிண்டே இருக்கணும். எப்படி முடியுமோ அப்படி, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு. அந்த மனசுலதான் சமாதிங்கிற பாவம் வருது, சத்தியம். ஆனா அந்த மனசு இருக்கே, அது பொய்யெல்லாம் விட்டுடுற போது, மாணிக்க வாசகர் சொன்னது அதை சொல்லிட்டு வந்தே விட்டுப்படுத்து. நானே பொய், என் நெஞ்சும் பொய், என் அன்பும் பொய். அன்பு பொய்னா என்னோட அட்டாச்மெண்ட், வேர்ல்ட்லி அட்டாச்மெண்ட்லாம் பொய். என் நெஞ்சு பொய்னா மனசு பொய். அந்த மனது சிவத்தியானம் பண்ண ஆரம்பிச்சா, அது அப்படியே பகவத் தியானத்தை அப்சர்வ் பண்ணிட்டு எடுத்தாங்கன்னா அந்த நிலை வந்துடும். இந்த கதாதர்ங்கிற பையனை கொண்டு வந்து டிராமாக்கு நிறுத்தின இடத்துல வந்தேன். நம்ம அந்த குழந்தை கிட்ட தலையில ஜடை வச்சு, சந்திரக்கலை வச்சு, சூலத்தை கொடுத்து எல்லாம் பண்ண. முதல் ஸ்டேஜ் என்னன்னாக்கா, இந்த கண்ணுல கண்ணீர் வர ஆரம்பிச்சது, கண்ணீர் பெருக ஆரம்பிச்சது. அடுத்தபடி உடம்பு நடுங்கித்து, நிச்சலம் ஆயிடுத்து, சலனம் இல்லை, சில மாதிரி ஆயிடுத்து. மெதுவா நடத்தி ஸ்டேஜ் வேற கொண்டு வந்தா, ஸ்டேஜ்ல அப்படியே கல்லு மாதிரி நின்றுட்டார், சில மாதிரி நின்றுட்டார். அசங்காம சமாதி நிலையில சிவத்தியானத்துல நின்றுட்டார். ஹோல் நைட் நாடகம் எல்லாம் நடக்கவே இல்லை. அந்த நாடகம் எப்படி, நாடகம் ஏன் கலைஞ்சு போச்சுன்னா, நடிக்கிறவன் சிவனானப்ப நாடகம் கலைஞ்சு போயிடுது. நம்ம வாழ்க்கை நாடகமும் நடிக்கிறவன் சிவன் ஆயிட்டானால் வாழ்க்கை நாடகம் கலைஞ்சு போயிடும். நாங்க ஒரு நாடகம் நடத்தினோம் சின்ன வயசுல எங்க ஊர்ல, திருவிளையாடல் நாடகம். நாங்களாம் பிளான் பண்ணி நடத்தி, குழந்தை இந்த எல்லாம் இருக்கிற குழந்தைகள்லாம், பக்கத்து வீட்டு பாட்டி, இந்த வீட்டு பாட்டி, எதிர்த்து வீட்டு, அவ வர கண்டிஷன் போடுவா. அவ எங்களுக்காக வரா, பால்காரன் வரத்துக்கு முன்னாடி முடிக்கணும்பா. இருக்கிற பெட்ஷீட்லாம் வச்சு கர்டன் கட்டி, சுப்பிரமணியருக்கு மாம்பழம், சுப்பிரமணியர் கணபதி, முருகனும் கணபதியுமா மாம்பழத்துக்கு சண்டை. அதுதான் கதை. அந்த கதையில ஒரு அண்ணா வந்து முருகன், தம்பி வந்து கணபதி, அப்படியாக்கும் வேஷம். தம்பி கொஞ்சம் குண்டா இருப்பான். ஒரே ஒரு மாம்பழம் கிடைச்சது. கணபதி அந்த மாம்பழத்தை வாங்கிட்டார். முருகன் வந்து உலகம் சுத்துறதுக்கு வெளியில போயிட்டார் நாடகத்துல. ஆனா இந்த கணபதி என்ன பண்ணா, முருகன் வரதுக்கு முன்னாடி ஒரிஜினலாவே மாம்பழத்தை சாப்பிட்டுட்டான். அந்த நாடகத்துல இந்த முருகன் என்ன பண்ணினா, நான் இன்னுமே நடிக்க மாட்டேன்னு போயிட்டான். அதோட எங்க நாடகம் ஃபெயில் ஆயிடுது. இது ஒரிஜினலா நடந்த கதை. ரொம்ப பிளான் பண்ணி, மாச கணக்கு பிளான் பண்ணி நடத்தின நாடகம் மாம்பழத்தால நின்று போயிடுச்சு. ஞானப்பழத்தினால் நின்று போயிடுச்சு. ஞானப்பழம் சாப்பிட்டதும் நாடகம் நின்று போயிடுச்சு. அப்போ ராமகிருஷ்ணரை நினைச்சிருந்தோம். இப்போ அந்த சிவத்தியானம் உள்ள வந்த அந்த குழந்தை தான் கதாதர் தான் ராமகிருஷ்ணர் பேர். பின்னால ராமகிருஷ்ணருங்கிற பேர் எங்க வந்ததுன்னு யாருக்கும் தெரியாது. தோத்தாபுரி கொடுத்ததா இருக்கலாம். அவருக்கு சன்னியாசம் கொடுத்த போது தோத்தாபுரி ராமகிருஷ்ணபுரின்னு கொடுத்துருப்பார் போல் இருக்கு. அதுக்கப்புறம் தான் அந்த பேர் வந்திருக்கலாமா இருக்கலாம். அது ஒரு ரகசியமாவே இருக்காது. அந்த பகவான் ராமகிருஷ்ணன் சிவராத்திரி அன்னைக்கு நைட்டில் நம்ம காட்டி கொடுத்தார். சிவராத்திரினா என்ன? யோகி ராம் சூரத்குமார் எத்தனையோ பக்தால் சொல்லியிருக்கா, நைட்டு பூரா கூப்பிட்டு வச்சுட்டு பகவான் நாம ஜபம் பண்ணி, ஒரு சிவராத்திரி இல்லை, எவ்வளவோ சிவராத்திரிகள் ராத்திரி பூரா ஜபம் பண்ணிட்டே.
அந்த பாவஸ்திதி தான் சிவராத்திரி. பகவான் ரமணர் பக்தாள் நிறைய சொல்லியிருக்கா. தட்சிணாமூர்த்தியோட உபதேசம் என்ன அப்படின்னு கேட்டா அப்படியே மௌனம்தான். கண்ணை மூடின்னு முன்னாடி உட்கார்ந்து தான் தெரியும், கண்ணை திறந்து பார்த்தா சூரியோதயம் ஆயிடுச்சு. மௌன வியாக்கியா பிரகடித பரபிரம்ம தத்துவம். ராப்பகலில்லா வெறுவெளி வீட்டில் ரமித்திடுவோம் வா அருணாச்சலம். அந்த ராத்திரி இல்லை பகல் இல்லை, டே அண்ட் நைட், அந்த வித்தியாசம் இல்லாத அந்த பரம பிரகாசம், அந்த சித் பிரகாசம், அதுல அந்த சமாதி நிலை, அதுக்குதான் நிர்விகல்ப சமாதின்னு பேரு. நிர்விகல்ப சமாதினா ஒரு யோகம் இல்லை, சமாதி அப்படின்னா சித் சித் அனுபவம், சுத்த சைத்தன்ய அனுபவம். நிர்விகல்பம்னா அதுல உடம்பு மனசு நான் நீ அவன் ஒன்றும் இல்லை. சுத்த ஞானத்துக்கு தான் நிர்விகல்ப சமாதின்னு பேரு. அது யோகம் இல்லை, அது கேவல நிர்விகல்பம், சகஜ நிர்விகல்பம், இதெல்லாம் வேற விஷயம். நிர்விகல்ப சமாதினா ஞானம் தான் அர்த்தம். விகல்பம்னா இரண்டாவது பொருள், தன்னிலிருந்து அந்நியமான பொருள், ஸ்வரூபத்திலிருந்து அந்நியமான பொருள், அனாத்மா, அது விகல்பம். அது இல்லாம தூய உணர்வு மட்டும் இருக்கக்கூடிய நிலை நிர்விகல்பம். அதுதான் சிவம். அது நமக்கு இயல்பா நம்ம ஸ்வரூபத்துல இருக்கு. அதை உணர வைக்கிறது தான் ஒரு சத்குருவோட வேலை. அது எப்போ உணர்ந்துட்டானோ அப்போ அந்த ஞானி ஞானத்தை அடைஞ்சால் அவரை பொறுத்தவரை எல்லாரும் ஞானத்தை அடைஞ்சாச்சு. அஜ்ஞானிகளே இல்லை, அப்புறம் எல்லாரும் அவரை பொறுத்தவரை ஆத்மஸ்வரூபம்தான். எல்லாரும் ஆத்மஸ்வரூபம்தான். ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம், ஜகத்தை பூரா ஈஸ்வரனால மறைச்சு. யத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத், அந்த ஞானம் பூர்ணமாக, ஞானம் உள்ள ஒரு கிளிம்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஞானிக்கு என்ன வேலைன்னா கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட அனுபவத்துல எங்கெங்க வேர்ல்டு தெரியறதோ அதையெல்லாம் ஆத்மாவால மூடிடுவோம். ஷட்டர் போடுங்கிறது உபனிஷத். எங்கெங்க wherever you are seeing a little bit of world, cover it with God. ஈஷா வாஸ்யம், ஆச்சாதனீயம், ஈஸ்வரனால மறைச்சிடு, ஈஸ்வரனால மூடிவிடு. இது ஆணு அப்படின்னு தெரிஞ்சா இல்லை ஆத்மான்னு சொல்லு, இது பொண்ணு தெரிஞ்சா இல்லை ஆத்மான்னு சொல்லு. சரீரத்தை ஒத்துக்காதே, மனசை ஒத்துக்காதே. நம்ம சயின்ஸ் பூரா என்ன, சரீரத்தை பகுஷாக்காகி அனந்தாஷ பிரிச்சு பிரிச்சு இல்லையா. சைக்காலஜி ஞானின்னா என்ன அர்த்தம்னா, he goes beyond, first he goes beyond physics, then he goes beyond geography, then he goes beyond chemistry, then he goes beyond biology, then he goes zoology எல்லாம் அதுல போயிடுது, then he goes beyond psychology, then philosophy also. பயாலஜி என்னது உடம்போட லெவல், பிசியாலஜி, சைக்காலஜி மைண்டோட, எல்லாம் போயிடுது. எல்லா சயின்ஸும் எப்ப தொலைச்சுட்டானோ எல்லாத்தையும் இந்த ஆத்மானுபூதியில டைலூட் பண்ணி விட்டானா. சுவாமி விவேகானந்தர் ஒரு அம்மாவுக்கு லெட்டர் எழுதினார். அந்த அம்மா சுவாமிஜிக்கு ஒரு உபதேசம் கொடுத்தார். நீங்க லெக்சர் பண்றதுக்கு கத்துக்கணும், அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு, அந்த மெத்தட் கத்துக்கணும் அப்படின்னு எழுதினார். அதுக்கு அவர் திருப்பி எழுதினார், மை டியர் மதர், ஃபர்ஸ்ட் வேர்டு அது, மை டியர் மதர், you are all little babies. Babies should submit to be taught. I have drunk that potion which makes the world a zero, and whatever you worship is all erased, and man becomes God by drinking that potion. I have drunk from that potion. இதான் பதில். அப்போ ராமகிருஷ்ணரை சொல்லுவார், நரேந்திராவை அவ்வளவு ஈஸியா புரிஞ்சுக்க முடியாது. நல்ல குதிரை கண்டுபிடிக்கணுமான அதுக்கு பின்னால போய் இப்படி தொட்டு தானே உதருமா. அது மாதிரி அவனை போய் பட வேண்டிய இடத்துல ஒன்று டச் பண்ணினா உள்ள இருக்கிறது வெளியில வரும்.
இந்த சிவ அம்சத்தோட பிறந்திருக்கார் அப்படின்னு எப்பவுமே அவரை பத்தி ராமகிருஷ்ணருக்கு பாவம். சின்ன பையனா வரபோது பல பேர் ராமகிருஷ்ணர் கிட்ட நரேந்திரா அப்படி பண்ணினா, நரேந்திரா இப்படி பண்ணினா எல்லாம் சொல்லுவா. அவர் சொல்ற போது சிவாபச்சாரம் சிவாபச்சாரம் அப்படின்னு, சிவாபச்சாரம் சிவன் கிட்ட பண்ற அபச்சாரம், அந்த மாதிரி பாவம் இருந்தது ராமகிருஷ்ணருக்கு. ஜகத் மறைஞ்சு போயிடுறது. அந்த லஹரி, நம்ம நேற்றுக்கு இருந்த டாபிக் என்னன்னா லஹரி. அந்த லஹரி எதுக்குனாக்கா, எல்லாருமே ரொம்ப சோகம் வரபோது ஒரு லஹரிக்கு போயிடுவா இல்லையா? எதுக்குன்னா தெரியாம இருக்கிறது. நல்ல லஹரி இருக்கு. ராமகிருஷ்ணர் கதையை நான் சொல்றேன். காளிபாத கோஷ்னு ஒரு பக்தர். அவர் பக்தர் ஆறதுக்கு முன்னாடி அவரோட வைஃப் ராமகிருஷ்ணர் கிட்ட ரொம்ப பக்தி. அந்த அம்மா போய் ராமகிருஷ்ணன் கிட்ட போய் சொல்றா, எங்க ஆத்துக்காரர் ரொம்ப மோசம், எப்ப பார்த்தாலும் குடிச்சுட்டே இருக்கார், நீங்க தான் காப்பாத்தணும் டாக்கூர். ராமகிருஷ்ணர் சொன்னார், அவர் அழைச்சுன்னு வாங்க. அதெல்லாம் வரமாட்டார், வந்தா பரவாயில்லையே வரமாட்டாங்க. நான் உனக்கு ஒரு மந்திரம் கொடுக்குறேன், நீ ஜபம் பண்ணிட்டே இரு, உன்னோட தபஸாவது பலிக்கட்டும். அது எப்படி அம்பாள் காளி எப்படி பண்றாளோ பவதாரணி பண்ணணும். ஒரு மந்திரம். இந்த அம்மா ஜபம் பண்ணிட்டே இருந்து ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் ஒரு நாளைக்கு அவருக்கு தோணித்து, இவ எங்க போறா, ஒரு சாதுவை பார்க்க, நானும் பார்க்க போறேன்னு வந்தேன். அப்படி சாயங்காலத்துல டெவோட்டிஸ் எல்லாம் போனதுக்கு அப்புறம் பக்தாள்லாம் போயிட்டா, ராமகிருஷ்ணர் அப்படியே சந்தி காலத்துல அந்த நாம கீர்த்தனம் பண்ணி ஒரு பாவஸ்திதியில இருக்கார். தன்னை மறந்து ஒரு லஹரியில இருக்கார். தனிய ஆனந்தத்தில் இருக்கார். இவர் ஜன்னல் வழியா பார்த்தவர், இவர் நினைச்சினார், ஓ நம்ம கேஸ் தான் போல் இருக்கு, நம்மளை போலதான் போல் இருக்கு. இவரும் ஒரே கூத்து, மத்தோ பவதி ஸ்தப்தோ பவதி. பாகவதமே அப்படித்தான் சொல்றது. குடிகாரனுக்கு வேஷ்டி அவிழ்ந்து விழுந்தா தெரியாம போயின்னு இருப்பான். நிறைய பேர் உண்டு ஊர்ல, போற போது அழகா ட்ரெஸ் பண்ணின்னு போவான், சாயங்காலம் வரபோது வேஷ்டி இருக்காது. அது மாதிரி ஞானிக்கு அந்த அனுபவ நிலையில தேகம் விழுந்து போனது கூட தெரியாது, தேகம் இருக்கா இல்லையான்னு தெரியாதுன்னு பாகவதம் திருஷ்டாந்தம் கொடுக்க. தெய்வாதுபேதமத தெய்வவதாத் அபேதம் வாசூயதா பரிகிருதம் மதிராமதாந்தா. அதுபோல ராமகிருஷ்ணரோட அந்த நிலையை பார்த்து இந்த காளிபாத கோஷ் ராமகிருஷ்ணரை போய் நமஸ்காரம் பண்ணினார். அப்புறம் கேட்டார், நானும் ரொம்ப நாளா குடிக்கிறேன், இப்பெல்லாம் எஃபெக்டே இல்லை, இந்த மாதிரி ஆர்டர் எழுதி என்ன சரக்கு இது? இது ஃபாரினா இல்ல இந்தியனா? நான் மலையாளத்துல படிச்ச புஸ்தகம் அது. என்ன வார்த்தை தெரியுமா? தனி நாட்டு சரக்குப்பா. ஒரே ஒரு தடவை உள்ள போனா வாழ்க்கை பூரா லஹரி இருக்கும். பாகவதன் சொல்றது, சகிருத் அதன விதூத துவந்துவ தர்மா வினஷ்டாக பகவைக விஹங்காக பிக்ஷுச்சர்யாம் சரந்தி. ஒரு தடவை உள்ள சகிருத்னா ஒரே ஒரு தடவை. சகிருத் அதன ஒன்ஸ் கன்சியூம்ட். விதூத அவதூதங்கிற மாதிரி, அவதூதனா கிவிங் அப் எவ்ரிதிங், விதூதனா எல்லாம் உதறியாச்சு. சகல சகிருதன விதூத துவந்துவ தர்மா வினஷ்டாக, குளிர் சூடு நல்லது கெட்டது சுகம் துக்கம் எல்லாத்தையும் உதறி பகவைக விஹங்காக, விஹங்காகன கிளிகள், கூட திறந்தா கிளி ஆகாசத்துல பறந்து போற மாதிரி பிக்ஷுச்சர்யாம் சரந்தி. தெரிஞ்சா யாரும் இது சாப்பிட வர மாட்டாங்க. ஆனந்த ஆசிரமத்துல பேசிட்டு இருக்கேன், சச்சிதானந்த சுவாமி பின்னாடி உட்கார்ந்து இந்த ஸ்லோகம் பாகவதத்துல. அப்ப சொன்னேன், இந்த பகவத் பக்தி இந்த ரசம் உள்ள வர குடும்பங்கள் எல்லாம் மறந்து போய் அப்படி ஆகாசத்துல கிளி ஹம்சம் மாதிரி பறந்துடுவான்னா உள்ள. அப்புறமா சுவாமிஜி சொன்னார், they are all afraid, they don't want God, they want only a vaya media.
they will be afraid அப்படின்னாரு. அப்புறமா சச்சிதானந்த சுவாமி அவர் மாதிரி யாரும் அனுபவிக்க முடியாது, அப்படியே அனுபவிச்சுக்காரு. அப்போ சகிருதன விதூத துவந்த்வ தர்மா வினஷ்டா. ஒரு தடவை உள்ள போயிட்டா போறோம், உலகம் எல்லாம் டைலூட் ஆயிடும், வேர்ல்ட் எல்லாம் மறைஞ்சு போயிடும். அந்த மாதிரி இவர் ராமகிருஷ்ணர் கிட்ட மாட்டினுட்டார். இப்படி அப்புறம் ராமகிருஷ்ணர் அவருக்கு உபதேசம் எல்லாம் பண்ணி அந்த லஹரி அவருக்கு வந்துருது. சிவ ஆனந்த லஹரி இல்லையா, சௌந்தர்ய லஹரி. சங்கராச்சாரிய சொல்றார், அம்பாளோட லஹரி அனுபவிச்சதுனாலதான் கணபதி உட்கார்ந்த இடத்துல இருந்து எழுந்திருக்கவே இல்லையா. பிள்ளையார பத்தி சுப்பிரமணியர் பெரியவா தெய்வத்தின் குரல்ல ஒரு ஒரு தலைப்பு, கிழவியும் குழவியும். அதுக்கு தலைப்பு அப்படித்தான், கிழவியும் குழவியும். குழவின்னா குழந்தை, அந்த குழந்தை யாருன்னா கணபதி, கிழவி யாருன்னா ஔவையார். கிழவி குழவி போல ஊரெல்லாம் நடந்தாள், குழவி கிழவி போல அசங்காம ஒரு இடத்துல உட்கார்ந்திருந்தார். கிழவி இந்த குழவிய பத்தி பேசினா இந்த குழவி இந்த கிழவிக்கு உபதேசம் பண்ணிடும். இப்படி ரொம்ப அழகான ஒரு 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 உபன்யாச தலைப்பு, கிழவியும் குழவியும். அந்த கணபதிக்கு ஒரு பேரு, என்ன பேருனாக்கா சிவ பக்தின்னு நம்ம சொல்லிக்கிறோம் இல்லையா. சங்கராச்சாரியர் ஒரு பேர் போட்டார் கணபதியார், கணபதிக்கு என்ன பேருனா, போன தடவை கூட சொல்லியிருக்கேன், எத்தனை தடவை வேணா கேட்கலாம், அது ஒரு உபதேசம் மாதிரி. அந்த பேரை கேட்டா சும்மா விநாயகர் கணபதி எல்லாம் சொல்றோம் இல்லையா. என்ன பேருனாக்கா சிவ பிரேம பிண்டம் அப்படின்னு. அவர் ஒரு பிண்டம், பிண்டம்னா தெரியுமோ இல்லையோ, ஒரு பிழம்பு. ஆக்சுவலி பிண்டம் ஒரு பிழம்பு. அந்த பிழம்பு அதுக்குள்ள என்ன இருக்குனாக்கா, ஒரு பலூன்ல காத்து இருக்கிற மாதிரி, ஒரு ஃப்ரூட்ல ஜூஸ் இருக்கிற மாதிரி, அந்த பிள்ளையாரோட ரூபத்துல அவர் இப்படி குண்டா ஏன் இருக்காருன்னா, சிவப்பிரேமத்தை சாப்பிட்டு, அன்னம் சாப்பிட்டு இல்ல, சிவப்பிரேம புக்தியா புருஸ்தூல காயம். சிவப்பிரேம பிண்டம் அவருக்கு பேர். அந்த சிவப்பிரேமைய நரம்பி நரம்பி ஆனந்தமூர்த்தியா முதா கராத்த மோதகம் சதா விமுக்தி சாதகம் கலாதராவதம்சகம். அவருக்கும் உண்டு சந்திரகலை. விலாசிலோக ரக்ஷகம் விநாயகைக நாயகம் விநாசிதேப தைத்யகம் நதாசுபாசு நாசகம் நமாமிதம் விநாயகம். அந்த லஹரிய கணபதி கிட்ட பார்க்கணும். சிவ ஆனந்த லஹரி. சுப்பிரமணியர் கிட்ட பார்க்கலாம், அம்பாள் கிட்ட பார்க்கலாம் அந்த லஹரிய. சிவானந்த லஹரி ஆரம்பிக்கிற போது நேற்றுக்கு நாம சொன்னோம் கலா அப்படின்னு ஒரு பதம், காங்கிற சப்தம். சௌந்தர்ய லஹரி ஆரம்பிக்கிற போது சங்கராச்சாரியர் ஒரு ஒரு மேஜிக் பண்ணார், பாய்டிக்கல் மேஜிக். என்னக்கா, அம்பாளை ஸ்துதி பண்றத சிவங்கிற நாமத்தை வச்சுட்டுதான் ஆரம்பிச்சார். சிவசக்தியாயுக்தோ யதி பவதி சக்தா பிரபவித்தும். சக்தியை வச்சு ஆரம்பிக்கல, அம்பாளை ஸ்துதி பண்ற போது சிவ, சிவனை ஸ்துதி பண்ற போது சிவானந்த லஹரி ஆரம்பிக்கிற போது காங்கிறது அம்பாளோட அக்ஷரம். ககார ரூப கல்யாணி கல்யாண குணசாலினி. காங்கிறது அம்பாளோட அக்ஷரம், அதனால அவளோட பேரு கலாங்கிறது அவளோட பேரு. அதனால தேவியோட பெயரை வச்சுட்டு சிவ ஆனந்த லஹரி ஆரம்பிக்கிறது. கலாபியாம் சூடாலங்கிருத சசிகலாபியாம் நிஜதப பலாபியாம்
भक्तेषु प्रकटितफलाभ्यां भवतु मे शिवाभ्याम् अस्तोगत्रिभुवनशिवाभ्यां हृदि पुनर्भवाभ्याम् आनन्दस्फुरदनुभवाभ्यां नतिरियम् ஒரு நமஸ்காரம். இயம் நதிஹி. யாருக்கு நமஸ்காரம்னா ஏதோ ரெண்டு பேர் சேரற போது ஆனந்த ஸ்புரத் அனுபவா, ஆனந்த ஸ்பூர்த்தி உண்டாகுதான். அந்த அம்பாள் யாருனாக்கா சித்தம், சிவன் யாருன்னா ஆத்மா. அந்த சுத்தமான சித்தம் சித்தை போய் தொடர போது சிவத்தை, ஆத்மஸ்வரூபத்தை ஸ்பர்ஷம் பண்றது. ஆனந்த பிரதிபிம்ப சும்பித தனுஹு அப்படின்னு சங்கராச்சாரியர் ரொம்ப அற்புதமான ஒரு பிரயோகம் சிவா விவேக சூடாமணியில. அந்த ஒரு சும்பனம் பண்றது, ஒரு பிரம்ம சம்ஸ்பர்ஷ சுகம் அப்படின்னு கீதையில ஒரு பிரயோகம் இருக்கு. பிரம்ம சம்ஸ்பர்ஷ சுகம், ஒரு டச். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்பிரிச்சுவல் பிகினிங்கே. எப்படின்னாக்கா ஒரு சத் சங்கத்துல போய் உட்காந்துக்கிறோம், இல்லை யாராவது ஒரு மகாபுருஷரோட தரிசனம் ஏற்படுறது, ஏதோ ஒரு நாமம் உள்ள ஸ்புரிக்கிறது, ஏதோ ஒன்று வரபோது ஃபர்ஸ்ட் இனிஷியேஷன், அந்த தீக்ஷா இருக்கே, அது என்னன்னா சடன்லி யூ ஆர் டேக்கன் அவுட் ஆஃப் திஸ் prison house. Suddenly you get a glimpse. அப்பவே நின்னுட மாட்டா எல்லாரும். அந்த சக்தி பாதம் முதல்ல நடக்கிற போது எல்லாரும் நின்னுட மாட்டா. சுவாமி சின்மயானந்தா ரொம்ப அழகா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தார். பாஸ்போர்ட் விசாலாம் இல்லாம ஒரு ஃபாரின் கூட்டின்னு போற மாதிரி. The moment you are detected, you will be thrown out. ஒரு கிளிம்ஸ் தான் அது, ஒரு ஆனந்த ஸ்புரத அனுபவ, ஒரு ஸ்பூர்த்தி, ஒரு டச் ஆஃப் த டிவைன் அது வருது இல்லையா. இப்போ சுவாமி பார்க்க வந்த வாழ்க்கிட்டையோ, இல்லை அருணாச்சலத்துக்கு வந்த வாழ்க்கிட்டையோ, இல்லை பகவான் ரமணர் கிட்ட வந்த வாழ்க்கிட்டோ ஒரு கொஞ்ச நேரம் வந்து இருந்து எதுக்கு வரா, ஏன் வரா, எங்கேருந்தோ ஓடி வராளே, ஏன் வரா, அந்த ஒரு ஸ்புரத அனுபவா, அந்த கான்டாக்ட்ல, அந்த சம்பர்க்கத்துல, அந்த மொமெண்ட்டுக்கு யூ ஃபீல் த டிவினிட்டி வித் மீ. அம்பாள் அபர்ணாவை தபஸ் பண்ணினா இல்லையா. அவ வந்து சாப்பாடு இல்லாம தபஸ் பண்ணினதுனால அம்பாளுக்கு அபர்ணான்னு பேரு. சிவராத்திரி அப்படிதான் பண்ணோம். உபவாசம் இருந்து ராத்திரி தூக்கம் முழிச்சா ஈஸி இல்லையா. இது சாப்பிடலைன்னு பேரு. பருப்பு கஞ்சி ஒரு பெட்டு மாதிரி அடை எல்லாம் சாப்பிட்ட அப்புறம் அன்னைக்கு பார்த்து ஏர்லியராகவே தூக்கம் வந்துடும். சாயங்காலமே தூக்கம். இன்னும் நிராகாரம் இல்லையா. ஆகாரம் இல்லைன்னா ஆத்ம தியானம், சிவ தியானம் எல்லாம் ஏற்படும். சுவாமி இங்க சொல்லுவார்னு சொல்லுவா. முதல்ல வந்து இங்க நாம ஜபம் ஃபுல் டே பண்ற வாழ்க்கை சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு நியமம் மாதிரி வச்சிருந்தப்போ கொஞ்ச நாள் கழிச்சு சுவாமிகிட்ட கேட்ட போது சொன்னாரா, என்ன பண்றது, நாம ஜபம் பண்றவா சாப்பிடுறது இல்லை, சாப்பிடுறவா நாம ஜபம் பண்றது இல்லை, ரெண்டுமா சேர்ந்து போக மாட்டேங்கிறது. நிராகாரஸ்ய தேகினா, ஆகாரம் விட்டுட்டானா ஈஸ்வர தியானம் ஈஸியா இருக்கு. அம்பாள் ஆகாரம் இல்லாம தபஸ் பண்ணதுனால அவளுக்கு ஒரு பேர் வந்தது, அபர்ணான்னு பேரு. பர்ணனா இலை. ஒரு இலை கூட சாப்பிடாம தபஸ் பண்ணினா. எதுக்குனாக்கா பரமேஸ்வரனை அடையறதுக்காக. நாம பத்ரி போறோம்னாக்கா ஹரித்வார் ரிஷிகேஷ்ல இருந்து மேல போனா ஒரு பிரயாகா வரும். தேவ பிரயாக்ல இருந்து ஆரம்பிச்சு ருத்ர பிரயாக், கர்ண பிரயாக், சோன பிரயாக், இப்படி பத்ரி வரைக்கும் வரும். அதுல ஒரு இடத்துல கங்கைக்கு என்ன பேருனாக்கா விரஹி கங்கான்னு பேரு. அந்த இடத்துல அம்பாள் அபர்ணாவா தபஸ் பண்ணின இடம். அவ தபஸ் என்ன பண்ணிட்டுனா ஈஸ்வரனை இன்வைட் பண்ணிட்டு. நம்ம வந்து ஒரு பூஜை பண்ற போது
இன்வோக் பண்றோம், பகவான ஆவாகயாமி, ஆவாகனம் பண்றோம் இல்லையா? ஆவாகனம்னா நம்ம பாட்டுக்கு ஆவாகயாமி விசர்ஜயாமி எல்லாம் சொல்றோம். சுவாமி பூஜை பண்ற போது ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணிட்டு அப்புறம் சேஃபா போயிட்டு வா, இனிமே என் கூட இருக்கக்கூடாது, ஏன்னா எனக்கு வேற வேலை இருக்கு. இது அப்படி இல்லை இல்லையா? இந்த சரியான ஆவாகனம் என்னன்னாக்கா, இந்த ஜீவனுக்குள்ள அந்த லாங்கிங் வரப்போகுது, பகவான் வேணும்ங்கிற விரக பாவம் வரப்போகுது. அது என்ன பண்றது? நிறைய சக்திகளை கலப்போம். அக்னி இப்படி கலப்புற போது, அக்னியை கலப்புறத ஸ்ருதி உபனிஷத் சொல்றது, ஸ்புலிங்கம் வரும், தீப்பொறி வரும். அந்த தீப்பொறி மாதிரி சித்து என்ன பண்ணும்? பிரசவிக்கும், நிறைய நிறைய பிரசவம் பண்ணும் உள்ள இருக்கிற சித்து. சம்சாரியோட சித்து விஷயங்களை பிரசவிக்கும், பந்த காரணமா இருக்கிற ரிலேஷன்ஷிப்ஸை பிரசவிக்கும். அவ பிறக்கிற ஊரு அம்மா அப்பா சொன்னா ரொம்ப வேடிக்கையா இருக்கும். நாமளே தான் நம்ம அம்மா அப்பாவெல்லாம் பிரசவிக்கிறோம். நம்ம அம்மாவை பிரசவிச்சு, அப்பாவை பிரசவிச்சு, ஊரை பிரசவிச்சு, அப்புறம் அந்த ஊருக்குள்ள நம்ம உடம்ப பிரசவிச்சு, அதுக்குள்ள வந்து ஒரு லைஃப் டைம் பூரா பிரசவம் நடக்கும். புரியல? சாதகனோட சித்து, முமுட்சுவோட சித்து, அது தீப்பொறி வெளியில விடும், அது பிரசவிக்கும், குருவை பிரசவிக்கும், சாஸ்திரத்தை பிரசவிக்கும், சத்கிரந்தங்களை பிரசவிக்கும், சத்சங்கத்தை பிரசவிக்கும், எல்லாத்தையும் வெளியில விட்டுட்டே இருக்கும். ஒரு ஜீவன் ஒரு இடத்துல இருந்து அந்த தாபம் வரும்போது முதல்ல அந்த ஈஸ்வர அந்த ஆத்மாவை போய் அந்த லாங்கிங் டச் பண்ணி கொடுத்துங்கிறதுக்கு லட்சணம் என்னன்னாக்கா, குரு வந்துடுவார். ஒரு சமயம் ஈஸ்வரனே வந்துடுவார். ராமலிங்க சுவாமிகள் வள்ளலார் ஒரு டைம் அவருக்கு அப்படியே ஒரு நெருப்பு போல உள்ள முமுட்சுத்துவம், தாங்க முடியாத தாபத்துல ஒரு கிராமத்துல ஒரு ரூம்ல கதவை சாத்தி உட்கார்ந்து அழுதுண்டே இருக்கார். இதெல்லாம் அவரோட பாட்டே இருக்கு. அந்த பாட்டு 100 பாடல்கள், அது அப்புறம் சொல்றேன். அழுதுண்டே இருக்கா. ஒரு ராத்திரி வேளையில அந்த தாபம் அவ்வளவு டீப் இன்டென்ஸ், அந்த பெயின் வந்த டைம்ல யாரோ கதவை தட்டுறா. இவர் கதவை திறக்கிறார். இதெல்லாம் அந்த பாட்டுல இருக்கு. கதவை திறக்கிறார். திறந்தா எந்த உருவம் தெரியல. இவர் சொல்றது இடி மின்னல் போல ஜோதி அக்னி வர்ணத்தோட ஒரு கால் அந்த ரூமுக்குள்ள வச்சுண்டு, ஒரு கால் வெளியில வச்சுண்டு, ஈஸ்வரன் எந்த ரூபம் எந்த பாவம் சொல்லல, எதையோ கொடுத்தாராம். அந்த இன்சிடென்ட் 100 பாட்டு எழுதியிருக்கார். 100 பாட்டும் ஒரே இன்சிடென்ட். என்னக்கா அவருக்கு அந்த கிராட்டிடியூட் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு தெரியல. 100 பாட்டிலையும் இந்த கதவை திறக்க வச்சு, சின்ன சின்ன வித்தியாசம் வரும், அவ்வளவுதான். கதவை திறக்க வச்சு ஒரு கால் உள்ளேயும் ஒரு கால் வெளியிலையும் வச்சு என் கையில ஒண்ணு கொடுத்தேன். அந்த அனுகிரகத்தை நான் எப்படி மறக்க முடியும்? அப்போ நான் மறுத்தேன். இப்படி பல பல வித்தியாசங்கள், தன்னோட பாவங்கள் வந்துட்டே இருக்கும் அந்த பாட்டுல. என்ன பண்ணார்? ஒரு இடத்துல இருந்து தாபம் தான் நமக்கு. ஈஸ்வரன் ராமகிருஷ்ணர் சொல்லுவார், ஒரு குழந்தை அழுதா அம்மாவால வராம இருக்க முடியுமா? ஒரு ஜீவன் அழுதா பகவானால வராம இருக்க முடியுமா? கருணையால் என்னை ஆண்ட நீ எனக்குன் காட்சி தந்தருளிலை என்றால் இருணலி உலகில் ஏங்கியே பதைத்து உடல் விடில் என்கதி என்னாம் அருணனை காணாதலருமோ கமலம் அருணனுக்கு அருணனாமன்னி அருணனீ சுரந்தங் அருவியாய் பெருகும் அருணமாமலை எனும் அன்பே. பகவான் ரமணர் அவரோட ஞானம் மட்டும் நம்ம ஒரு சைட்ல பாக்குறோம் இல்லையா? என்ன ஒரு தாபம் பாருங்க. கருணையான் என்னை ஆட்கொண்டு எனக்கு உன்னோட தரிசனம், தரிசனம் என்ன பூர்ண அனுபவத்தை தரலையானால் என் கதி என்ன ஆகும்? இந்த உடலை அதுக்கு முன்னாடி ஞானத்தை அடையாம விட்டுட்டேன்னா என் கதி என்ன ஆகும்? நட்டத்தூணாகும் உன் பழியே. உன் தலையில தான் பழி விடும், பேர் கட்டு போயிடும்.
அந்த தாபம் உள்ள இல்லையா, அந்த விரக தாபம் வேதனை இல்லையா, அந்த விரகம் பாருங்க. சில பக்தாள்லாம் வந்து they chose to be in that state of longing. மீரா எல்லாம் அப்படிதான். சில மிஸ்டிக்ஸ் எல்லாம் they chose to be in the state of longing, not in the state of attainment, because longing will burn everything that is falsehood. அடைஞ்சாச்சுன்னு ஒரு பொய்யா நினைச்சுன்னா கூட நினைச்சுட்டு விடலாம், அடையலைன்னு அப்படி நினைச்சுக்க முடியாது. அடைஞ்சப்புறம் கூட அடையலைன்னு சொன்னாலும் தப்பு கிடையாது. அடைஞ்சதுக்கு அப்புறம் நான் ஒன்னும் அடையலை, இப்ப நான் என்ன அடைஞ்சேன்னு சொல்லிக்கலாம். அடையாம அடைஞ்சேன்னு சொன்னா தான் திருப்தி வராது இல்லையா. அப்ப அந்த தாபம், அந்த விரக தாபம், சில பக்தர்கள் வந்து விரகத்தையே எடுத்துண்டா, இப்படியே விரகத்திலேயே இருந்துக்கிறேன் லைஃப், விரகத்திலேயே இருந்துட்டானா முக்த புருஷன் தான். ஏன்னா நித்திய ஒரு விரகம் வந்துட்டானா லோகமெல்லாம் போயிடும். அப்புறம் எங்கேயோ போனங்கிற பாவம் வந்தப்பறம் இங்கே ஏதாவது சரி பண்ணிட்டு இருப்போமா நம்ம? அது மாதிரி விரகம் வந்துட்டானா நான் எசென்சியல்ஸ் எல்லாம் விழுந்து போயிடும், பொய்யெல்லாம் விழுந்து போயிடும். அப்ப இந்த விரகத்தை கலப்புறது தான் முக்கியம். அந்த விரகம் நம்ம ஆர்டிபிஷியலா உண்டு பண்ண முடியாது. ஒரு பெரிய மகாபுருஷ தரிசனம் கிடைச்சுட்டானா விரகம் வந்து, சத்சங்கம் உண்டாயிட்டானா விரகம் வந்துடும். ஒரு கிளிம்ஸ் ஆஃப் த பியாண்ட் டிரான்சென்டென்டல் வந்துடுத்தான விரகம் வந்து. டிரான்சென்டென்டல்ங்கிற போது எனக்கு ஞாபகம் வருது, ராமகிருஷ்ணாசிரமம் சுவாமிஜி இருந்தார், சுவாமி நிஸ்வானந்தன், கேரளால ரொம்ப பெரிய பக்தர். ராமகிருஷ்ணா காஸ்பல்லாம் படிக்கிறதையே அப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடும். அப்ப அவர்கிட்ட நான் உட்கார்ந்து கூட இருக்கேன். இப்போ ஒருத்தர் வந்து சுவாமிஜி, நாங்க வந்து we attended a course on transcendental meditation. Do you know about transcendental meditation? Swamiji அவர் சொன்னார், I know only dental meditation. No transcendental meditation. அது என்ன dental meditation? பல்லு வலி வந்துடுத்தானா பிராணம் போக வலிக்கும். அது மாதிரி பகவான அடையலைங்கிற விரகம் உள்ள வந்துடுத்தானா பின்ன ஒரு வேலை பண்ண முடியாது, நித்திய நிரந்தர வேதனை உள்ள இருக்கும். அந்த வேதனையை சூஸ் பண்ணிக்கிறது. சில மிஸ்டேக்ஸ் வந்து அவ they deliberately choose pain. பகவான அடையலைங்கிற தாபம் உள்ள, அப்போ பொய்யெல்லாம் விழுந்து போயிடும். இங்கெல்லாம் வந்து ஷாலோ திங்ஸுக்கெல்லாம் டைம் இருக்காது. என்ன டைம் பாயிண்ட் இருக்கு. ஆயுர் நஷ்யதி பஷ்யதாம் பிரதிதினம் யாதிக்ஷயம் யௌவனம் பிரத்யாயாந்தி கதாக புனர்ன திவசாக காலோ ஜகத்பக்ஷகா லக்ஷ்மி தோய தரங்கபங்க சபலா வித்யுச்சலம் ஜீவிதம் தஸ்மான் மாம் கருணாகர கருணையாத்வம் ரக்ஷ ரக்ஷாதுனா. இப்பவே என்ன காப்பாத்துப்பாங்கிறான். ஒரு நாள் போயிட்டே இருக்கு, ஓட்ட குடத்துல தண்ணி போற மாதிரி இருக்கும். அப்படி பகவான் கிட்ட ஒரு பாவம் வந்துடுத்தானா ஜீவனோட இந்த ஆங்கர் ஈஸ்வரன் மேல விழுந்துடுத்து. அம்பாள் வந்து அப்படி விரக பாவத்துல கங்கா தீரத்துல வந்து தபஸ் பண்ண அவ ஈஸ்வரனை இன்வைட் பண்ணினான். அதனால அவ தபஸ் பண்ற இடத்துல இவர் தபஸ் பண்ண வந்துட்டார். காளிதாசன் ரொம்ப பியூட்டிஃபுல் குமார சம்பவத்துல ஒரு ஸ்லோகம், அந்த கங்கா தீரத்துல சிவன் தபஸ் பண்றது, தன் முன்னாடி ஒரு அக்னியை வச்சு, அஷ்டமூர்த்தி இல்லையா அவர், அவரோட ஒரு மூர்த்தி தான் அக்னி, தனக்கு முன்னாடி ஒரு அக்னியை வச்சு அவர் உட்கார்ந்து இருக்கார். தத்ராக்னிமாதாய சமித் சமித்தே ஸ்வமேவ மூர்த்தியந்தரமஷ்டமூர்த்தி ஸ்வயம் விதாதா தபஸஃ ஃபலானாம் கேனாபி காமேன தபஸ்சசாரா. ஏதோ இதுல வந்து சிவன் தபஸ் பண்றார் ஆசை. அங்கதான் பார்வதி பரிணயம். கலாபியாம் சூடாலங்கிருத சசிகலாபியாம். அம்பாளுக்கும் ஈஸ்வரனுக்கும் ஒரே ஃபார்ம் தான்.
நிஜ தபஃபலாபியாம், அம்பாளோட தபஸோட பலம் சிவன், சிவனோட தபஸோட பலம் அம்பாள். நம்ம சொல்லுவோம் சாதாரணமா, இந்த குரு நல்ல தபஸ் பண்ணாதான் நல்ல சிஷ்யன் கிடைக்கும். சிஷ்யனோட தபஸ் மட்டும் இங்க போராது. அதனால சில குரு சொல்லுவார், கர்மம் கர்மம் நாம் பண்ணின பாப பலம் அப்படின்னு. அந்த சிஷ்ய ஸ்வகிருதம் பாபம் சிஷ்யரூபேண வர்த்ததே. நான் பண்ணின பாபத்தோட பலம் இந்த சிஷ்ய ரூபத்துல வந்திருக்குன்னு ஒரு குரு எழுதினார் அவர். அதனால குருவுக்கு அவ்வளவு தபஸ் இருக்கணுமா, நல்ல சிஷ்யன் கிடைக்கணும். ஏன்னா பிராரப்தம் வாழ்க்கை பார்த்தேன்னா, அதனால சிஷ்யன் கரெக்டா இருந்தா தான் குருவுக்கு இது. குருவோட தபஸோட பலன் சிஷ்யன், சிஷ்யனோட தபஸோட பலன் குரு. பரஸ்பர தபஸ் சம்பத் பலாயித பரஸ்பரவ். ரெண்டு பேரோட தபஸோட ஃப்ரூட். குருவோட தபஸோட பலம் சிஷ்யன், சிஷ்யனோட தபஸோட பலம் குரு. அம்பாளோட தபஸோட பலம் ஈஸ்வரன், ஈஸ்வரனோட தபஸோட பலம் அம்பாள். ஜீவனோட லாங்கிங்கோட ஃப்ரூட் ஈஸ்வரன். ஈஸ்வரனோட கிருபை விழற போதுதான் இந்த லாங்கிங்கே வருது. எது முன்னாடி பின்னாடி சொல்ல முடியாது. அந்த அந்த முமுட்சுத்துவம், அந்த விரகம் எங்க வருது? எங்கேயோ ஒரு டச் வந்திருக்கணும், எப்படியோ வந்திருக்கு, எப்படி தெரியல. எங்கேயோ ஒரு இடத்துல அந்த ஸ்பர்ஷம் வர உள்ள தாபம் வந்துடும். அந்த பகவான் வேணுங்கிற பாவம் வந்துடும். சில பேர்லாம் இங்க கிரி பிரதட்சணத்துக்கு வரும்போது பாக்குற போதே எனக்கு ஆச்சரியமா இருக்கும். வேலைக்கு போறவா சென்னையில இருந்து ராத்திரி கிளம்பி வந்து கிரி பிரதட்சணம் பண்ணி அடுத்த நாளைக்கு அங்க போய் திரும்ப சமையல் பண்ணி வேலைக்கு போற தாய்மார்கள்லாம் இருக்கா. ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும்? வந்து அண்ணாமலைய வலம் வந்து போறதுக்கு ஏதோ ஒரு ஆகர்ஷணம் உள்ள, ஒரு தாபம். இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பகவானோட அந்த கிரேஸ், அருள். அந்த அருளோட டச் வரபோதுதான் வரும். அதனால ஈஸ்வரனை நமக்கு வேணா சொல்லலாம் நிஜ தபஃபலஹா, உண்மையான நிஜ தபஹா அப்படின்னா ஆத்ம விசார ரூப தபஹா. ஞான விசாரமாகிற தபஸ் தான் நிஜ தபஹா, ஞான விசாரமாகிற தபஸ். இல்லைன்னா எனி கைண்ட் ஆஃப் ஜெனுவின் ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ், பக்தி. ஒரு உண்மையா ஒரு நாம ஜபம் பண்ணியிருக்க ராமகிருஷ்ணர் சொல்றார், இந்த கல்கட்டாக்குள்ள யாராவது ஒரு நாளைக்காவது பகவான் வேணும்னு அழுதுருக்கான்னா அவளை நான் பார்ப்பேன். அவ எங்கிட்ட வருவான்னு கூட சொல்ல. அவர் அங்க போறார். கிரீஷ் சந்திர கோஷ், பூர்ணச்சந்திர கோஷ்னு ஒரு குழந்தை, பெரிய பணக்கார ஃபேமிலி. அந்த குழந்தை தான் லாஸ்ட் டிசைபிள் ராமகிருஷ்ணருக்கு. அவ சிஷ்யாலாம் யார் யாரு வரப்போறாங்கிறதெல்லாம் ஒரு விஷன் வந்துடும். முக்கியமானவாள்லாம் ஈஸ்வர கோட்டி அப்படின்னு ஒரு சீல் போட்டு வச்சவா. அதுல லாஸ்ட் வந்த பூர்ணச்சந்திர கோஷ். ராமகிருஷ்ணர் சொல்றார், பூர்ணா வந்ததோட அந்த லிஸ்ட் பூர்ணம் எடுத்து. பூர்ணச்சந்திர கோஷ் தான் லாஸ்ட். அந்த குழந்தை ராமகிருஷ்ணர் கிட்ட வரத்துக்கு காரணம் மாஸ்டர் மகாஷய் மகேந்திரநாத் குப்தா. எவ்வளவோ பேரை ஸ்கூல்ல இருக்கிற குழந்தைகளை எல்லாம் ராமகிருஷ்ணர் அழைச்சி வந்திருக்காரு. இப்படி இருக்கிற டீச்சர் ரொம்ப ரிஸ்க் இல்லையா? இந்த மாதிரி டீச்சர்கிட்ட இந்த டீச்சர் என்ன பண்ணுவார்னா, குழந்தைய ஏதோ குழந்தைக்கு கொஞ்சம் ஸ்டஃப் இருக்குன்னு தோணுனா, அவரும் ஒரு யோகி இல்லையா? பால் பிரிண்டன் சர்ச் அண்ட் சீக்ரெட் இந்தியா எழுதினப்ப பகவான் ரமணர் எழுதினார், காஞ்சி பெரியவாள் எழுதினார். ரொம்ப முக்கியமா இருக்கிற 3 பேர்ல ஒண்ணு வந்து மாஸ்டர் மகாஷை கூட. அவ்வளவு பெரிய செயின்ட்லியா இருந்தார் அவர், பெரிய மகாபுருஷர். அவர் என்ன பண்ணுவார், ஸ்கூல்ல இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் கொஞ்சோண்டு பக்தி இருக்குன்னா எப்படியோ ராமகிருஷ்ணர் அழைச்சுன்னு வந்துடும். எல்லாம் வராது. சுவாமி விவேகானந்தருக்கு ரொம்ப கருணை. அவர் நரேந்திரநாத் அவர் என்ன பண்ணுவார்னா, இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ராமகிருஷ்ணர் அழைச்சுன்னு. ராமகிருஷ்ணர் சொல்றது, பாரு இந்த மாதிரி 1-1.5 எல்லாம் அழைச்சுன்னு வராது. அவன் என்ன பண்ணுவானா, இவர் அழைச்சுன்னு வந்து இவர் இப்படியே உட்கார்ந்து இருப்பார் ராமகிருஷ்ணர் முன்னாடி. அப்படி முள்ள கிளம்பலாமா
போலாமா இல்லையா? சத் சங்கத்துக்கு சிலப்போ வர வழியில ஏதாவது ஒரு வைரஸை கூட்டின்னு வருவோம். அவ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேட்க மாட்டான். கேட்கிற போது போலாமா? ஆமா. அப்புறம் நம்ம கிளம்பலைன்னாக்கா நான் கேட்ல போய் நிக்கிறேன். ராமகிருஷ்ணர் சொல்லுவார், அவன் போட்ல போய் உட்கார்ந்து இருக்கேன்னு சொல்லுவான். நான் இங்க உட்கார முடியாது அவனால, நான் போய் போட்ல ஐ வில் வெயிட் தேர் அப்படின்னு போகணும். அது மாதிரி கேட்ல போய் இருக்கேன்பா. அதவா கேட்டா வச்சுங்க, எதுக்கு வைரஸ்னு சொன்னேன்னு கேட்டா வச்சுங்க. அப்புறம் நீங்க திருப்பி உங்க டெஸ்டினேஷன் எத்தனை வரைக்கும் இதுல இருக்கிற ப்ராப்ளம்ஸ், இது கிரிட்டிசிசம், இது நம்மளால முடியாது, கொஞ்சோண்டு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா கூட அவ கொடுக்கிற அந்த பிரவச்சனத்துல அதுல போறதுக்குள்ள போயிடும். அது ஏன் நாம அழைச்சுன்னு வந்தோம் அப்படின்னா, நமக்கு இன்னும் சம்சார துன்பத்துக்கு பிராரப்தம் இருக்கிறதுனால அந்த சக்தி என்ன பண்ணிருக்கு, போறதை இவனையும் கூட்டிட்டு போன வச்சிருக்கு. சேஃப்லி யூ வில் ரிட்டர்ன். அது அந்த நிலை நிக்க விடாது நம்மள. இது நிறைய உண்டு, இதெல்லாம் ஒரு சயின்ஸ். பகவான் ரமணர் ஒருத்தர் சொன்னா, சுவாமித்வம்ங்கிறத பத்தி ஒரு புக்கு எழுதணும் அப்படின்னு வேடிக்கையா சொன்னார். அது என்னன்னா ஒரு ரிசர்ச் டாபிக். அது ஸ்பிரிச்சுவல் லைஃபோட கலெக்டிவ் ஃபார்ம். நிறைய பேர் வர இடத்துல பல விதத்துல இருக்கிற போர்ஷன்ஸ் உண்டு. அதுக்கு இந்த பூர்ணச்சந்திர கோஷ் அப்படிதான் மாஸ்டர் மகாஷய் ராமகிருஷ்ணர் அழைச்சின்னு வந்தா, அந்த குழந்தைய பார்த்ததும் ராமகிருஷ்ணருக்கு விஷ்ணு தர்சனம், நரேந்திராவை பார்த்ததும் சிவ தரிசனம், அந்த மாதிரி இந்த பூர்ணாவை பார்த்ததும் விஷ்ணு தரிசனம். இவருக்கு அந்த குழந்தைக்குள்ள வைஷ்ணவ பாவம், ரொம்ப ஒரு ஃபெமினைன் ஃபார்ம், ரொம்ப ஒரு அடங்கு தைரியம் அதெல்லாம் இருக்காது, ஒரு பக்தி, சாஃப்ட்னஸ், மைல்டுனஸ் அதெல்லாம் இருக்கும். அந்த குழந்தைக்கு எப்படி ஜபம் பண்ணணும், எப்படி தியானம் பண்ணணும், அந்த மாத்ருபாவம், நிறைய ஸ்வீட்லாம் கொடுத்து அந்த குழந்தைய சொல்லி கொடுத்து எப்படி பகவத் சாட்சாத்காரம் தான் வாழ்க்கையோட லட்சியம், ஏமாந்து போயிடக்கூடாது, ஜாக்கிரதை, பகவத் சாட்சாத்காரம் தான் வாழ்க்கையோட லட்சியம், பக்தி தான் லட்சியம். எல்லாம் அந்த குழந்தை பெரிய பணக்கார ஃபேமிலி, அரிஸ்டோக்ராட்டிக் ஃபேமிலி. இப்படி 2-3 தடவை ராமகிருஷ்ணர் கிட்ட வந்ததுமே அவ வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சு கொடுத்து, அவ முதல்ல மாஸ்டரை உபதேசம் பண்ணினார். அவர் கேட்கல. ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகரோட ஸ்கூல், அப்படித்தான் நினைக்கிறேன். ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர் ரொம்ப பெரிய மகான் தான். அவர் மாஸ்டர் மகாஷை கூப்பிட்டு சொன்னார், நீங்க இப்படி இருக்கிறவாளையெல்லாம் அந்த தட்சிணேஸ்வர் டாக்கூர் பூஜாரி கிட்ட அழைச்சின்னு போறீங்களாம், கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, இப்படி பண்ணக்கூடாது, ஸ்கூலுக்கு ஒரு ரூல் இருக்கு அப்படின்னா. மாஸ்டர் சொன்னார், என்னோட ரூல் என்னன்னா, யாரை கரையேற்றி விட முடியுமோ கரையேற்றி விடணும், அதுக்கு முடியாதுன்னா இந்த ஸ்கூல் எனக்கு வேண்டாம்னு விட்டுட்டு போயிட்டார். ஒரு குழந்தைக்கு பகவத் பக்தி சாட்சா்காரத்தை அடையறதுக்கு தடையா நிற்குமானால், ரிஷபதேவர் பாகவதத்துல சொல்றாரு, அப்பா தடைனா அப்பாவை விடு, அம்மா தடைனா அம்மாவை விடு, பதி தடைனா பதியை விடு, பத்தினி தடைனா பத்தினியை விடு, ஏன் குரு தடைனா குருவே விடு, தெய்வம் தடைனா தெய்வத்தையே விடு. அவ எப்படி தெய்வத்தை எப்படி விட முடியும் அப்படின்னா, தெய்வம் நீ நினைச்சுட்டு இருக்கியே அது தெய்வம் இல்லை. என்ன தெய்வம் உனக்கு ஞானத்துக்கும் மோட்சத்துக்கும் தடையா இருக்குன்னு அது தெய்வம் இல்லை. குருன்ன சஸ்யாத் ஜனனீன சாஸ்யாத் பதிர்ன சஸ்யாத் சஜனோன சஸ்யாத் தெய்வம்ன தத் ஸ்யாத் எல்லாம் சொல்றார். நமோச்ச ஏத்யத் சமுபேத மிருத்யு. ராமகிருஷ்ணர் நமக்கு பகவான் ரமணரோட ஞானம், இங்கே சுவாமியோட நாம ஜபம், சர்வ எல்லாத்துக்கும் பார்க்க ராமகிருஷ்ணர் ஒரு சாஸ்திரம் போட்டு வச்சிருக்கார் லீலாமிர்தத்துல. அந்த கம்பேஷனுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் பார்க்கலாம். நமக்கு அந்த குழந்தைகளை எல்லாம் அழைச்சின்னு வந்த அவளுக்கெல்லாம் இதுதான் சொல்லி கொடுத்து, அப்புறம் அந்த குழந்தைகளை கூட்டின்னு போக முடியாத, ஆனா இவர் அங்க போறார் இன்டர்வல் டைம்ல ஸ்கூலுக்கு. அந்த இன்டர்வல் டைம்ல ஸ்கூல்ல போய் நின்று பூர்ணச்சந்திர கோஷ வெளியில கூப்பிட்டு ஸ்வீட் கொடுத்து அதை கொஞ்சி, மறந்துவிடப்படாது பகவத் தியானம் பண்ண எல்லாம் சொல்லி,
அப்பப்போ இவர் இருக்கிற இடத்துல கவலைப்பட்டுட்டே இருப்பார் பூர்ணாவை பத்தி நினைச்சுண்டு. அது ரொம்ப, அதெல்லாம் மாஸ்டர் வந்து காஸ்பல்ல எழுதி வச்சிருக்காரு. இதுக்கப்புறம் ராமகிருஷ்ணன் கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம்னு சொல்லியிருந்தார் பூர்ணச்சந்திர கோஷ் கிட்ட. ஆனா அந்த குழந்தையால முடியல. பெருசானப்புறம் நல்ல பெரிய ஃபேமிலி, நிர்பந்தமாச்சு, கல்யாணம் ஆயிடுத்து. உள்ள ஒரு ஸ்பிரிச்சுவல் அவுட் பர்ஸ்ட் ஆயிடுத்து. உள்ள வெளியில கிரகஸ்தாசிரமம் குடும்பத்துல இருக்க முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். ராமகிருஷ்ணரோட சமாதிக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு அவருக்கு தோணித்து, நான் இப்படி வாழறதுலயே அர்த்தம் இல்லை, தூக்கு போட்டுக்க போறேன்னு கயர்லாம் கட்டி எல்லாம் ரெடி பண்ண அப்புறம் முதல்ல ராமகிருஷ்ணரோட வச்சனாமிர்தத்தை படிச்சதுக்கு அப்புறம் பண்ணலாம் அப்படின்னுட்டு ஒரு போர்ஷனை திறந்து அப்படி பார்க்கறது. அந்த போர்ஷன்ல வந்து மாஸ்டர் மகாஷய் அவர் ஒரு குருவிலையும் இருக்கு, அவர் எழுதியிருக்கார், டாக்கூர் வந்து இன்னைக்கு பூர்ணாவை பற்றி ரொம்ப கவலைப்பட்டு இருக்கார் அப்படின்னு எழுதியிருக்கார். அதை படிச்சதுமே பகவான் நம்மளை பத்தி கவலைப்படுறாருன்னா நாம எதுக்கு சாகணும் அப்படின்னு, பகவான் நம்மளை பத்தி கவலைப்பட்டு இருக்கா, நாம எதுக்கு உயிர் விடணும் அப்படின்னு விட்டுட்டார். அப்படி இந்த பூர்ணச்சந்திர கோஷோட கதை. அந்த அப்புறம் ஆபீஸ்ல வேலை பண்ணிட்டு நிறைய ராமகிருஷ்ண பிரச்சாரத்துக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவர் ரொம்ப டச்சிங் ஒரு இன்சிடென்ட் கூட சொல்லிட்டு இதுக்கு போறேன். சுவாமி விவேகானந்தர் சிகாகோல எல்லாம் போய் ரொம்ப ஃபேமஸ் ஆகி பெரிய திக்விஜயம் முடிஞ்சு வந்திருக்கார். ராமேஸ்வரத்துலேருந்து கல்கட்டா வரைக்கும் ஸ்பெஷல் ட்ரெயின்ல அவரை அழைச்சிட்டு வந்து, கல்கட்டாவில் வந்து அவ்வளவு ஆயிரக்கணக்கு பேர் ஸ்டேஷன்ல வந்து அவரை ரிசீவ் பண்றார். பெரிய கூட்டம். அந்த ரிசப்ஷன் கமிட்டியில இந்த சன்னியாசிகள்லாம் இருக்கா. சுவாமி விவேகானந்தர் ட்ரெயின்லேருந்து இறங்குறார். இறங்கி சுவாமி பிரம்மானந்தாவை நமஸ்காரம் பண்றார். சுவாமி பிரம்மானந்தா அந்த பக்கமும் நமஸ்காரம் பண்றார். இப்படி எல்லாம் ரிசீவ் பண்ணி பெரிய ஒரு கோஷமா இருக்கு. அப்படி இருக்கிறத தூரக்கு இந்த பூர்ணச்சந்திர கோஷ் கூட்டத்துக்குள்ள ஒருத்தர், அவருக்குள்ள ஒரு தாபம், நானும் ராமகிருஷ்ணர் சிஷ்யர் தான், நான் சன்னியாசம் எடுத்துக்கல, நான் இவாள மாதிரி ஒரு நிலையை அடையலை, நான் இப்படி கிரகஸ்தாசிரமத்துல மாட்டின்னுட்டேன், எனக்கு இந்த பாக்கியம் கிடைக்காம போயிடுது, இவ்வளவு பெரிய ஒரு வைபவம் நடக்கிறத நான் அந்த இடத்துல இல்லையே, எல்லாரும் போலையும் கூட்டத்துல ஜனங்களுக்கு நடுவில் இருந்து எட்டி பார்க்குற இடத்துல தானே இருக்கேன் அப்படின்னுட்டு நினைச்சுட்டு அவருக்கு ஆஃபீஸ் டைம் எடுத்து போயிட்டான். போய் அவ வீட்டில் போய் பாத்ரூம்ல போய் குளிச்சு ஈரனா அந்த வெட் வஸ்திரத்தோட ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு வெளியில வந்தா, சுவாமி விவேகானந்தரை அழைச்சின்னு வர அந்த வெஹிக்கிள் இருக்கோல இவ வீட்டு வாசல்ல வந்து நின்னுது. சுவாமிஜி இறங்கி இவ வீட்டுக்குள்ள வந்து, பூர்ணா உன்னை தூரக்க நான் பார்த்தேன், நீ ஏன் என்கிட்ட வராம போயிட்டேன் அப்படின்னு உள்ள வந்து ஒரு கட்டு கட்டினார். டாக்கூர் உன்னை என்ன நிலையில வச்சிருந்தார் தெரியுமா, நீ ஏன் என்ன பார்க்காம போயிட்ட அப்படின்னு வந்து அப்படி ஆலிங்கனம் பண்ணினார். அந்த பக்தாள் இருக்க, அவன் ராமகிருஷ்ணரோட பக்தாள்லாம் இருக்காளே, சாதாரண ஒரு குருகிட்ட எல்லா பக்தாளும் ஒரே மாதிரி இருக்க மாட்டான். ஒருத்தரை பத்தி ஒருத்தர் குத்தம் சொல்லுவா, ஒருத்தரை பத்தி ஒருத்தர் சண்டை போட்டுப்பா. ஜென்ரலி எல்லா இடத்துலயும் அப்படிதான். அது ராமகிருஷ்ணர் மட்டும் ரொம்ப தபஸ் பண்ணியிருக்காரு போல் இருக்கு, சிஷ்யாள் நல்லா இருக்கணும்னுட்டு. அவருக்கு அவ சிஷ்யாளெல்லாம் பரஸ்பரம் அப்படி ஒரு அன்பு, அப்படி ஒரு பிரியம், அப்படி ஒரு ரெஸ்பெக்ட். சுவாமி விவேகானந்தரை மீதி இருக்கிற சிஷ்யாள்லாம் வந்து நாங்களும் அவரெல்லாம் ஒண்ணுதான் நினைக்கவே இல்லை, நினைக்கவே இல்லை. அவர் என்ன சொன்னாரோ அந்த கோடை தாண்டாம இருந்தா. அப்படி ஒரு பாவத்துல ராமகிருஷ்ணர் அவரை பத்தி என்ன சொன்னாரோ அதை உள்ள வச்சுட்டே இருந்தா அவள்லாம். அப்போ இப்படி அந்த ஒரு ஒரு குரு கிட்ட இருக்கிற பக்தி, அவளுக்கு இருக்கிற பாவம், இதெல்லாம் ராமகிருஷ்ணர் அவர் சிஷ்யால எல்லாம் ஒவ்வொருத்தரையும் ஒரு தரிசனம் அம்பாள் அவர் கொடுத்திருங்க. இந்த பூர்ணச்சந்திர கோஷ் போல 7 பேர் அவள் இந்த லைஃப்லயே பூர்ணமாயிடுவா. அவளுக்கெல்லாம் ஈஸ்வர கோட்டின்னு பேர். நல்ல முமுட்சுக்கள், பெரிய பிராரப்தம் பந்தம் இல்லாதவர்கள். அப்படி நிஜதப பலாபியாம் பரமேஸ்வரன்
நமக்கு பகவான் நம்ம தபஸோட பலமா கிடைக்கிறதுன்னு சொல்லலாம். வேதாந்தம் ஒத்துக்காது. ஏன்னா பகவான் எதோட பலமும் இல்லை. ஆனா சாதனை பண்ணினால் கிடைக்காது, சாதனை பண்ணாவிட்டால் கிடைக்காது. ரெண்டுமே உண்மைதான். அந்த சரணாகதி பாவத்தோட பண்ணணும். ஒரு நாக் அதுல இருக்கு, ஒரு கௌஷலம் இருக்கு. குருவை ஆசிரிச்சுண்டு, சாஸ்திரத்தை ஆசிரிச்சுண்டு, பக்தியை ஆசிரிச்சுண்டு துடிச்சுட்டே இருக்கு உள்ள. அந்த துடிப்பு உள்ள இருந்துட்டே இருக்கணும். அந்த லைஃப்ல பெரிய ஸ்பிரிச்சுவல் அட்டைன்மெண்ட் என்னன்னாக்கா, ஆரம்பத்துல வரக்கூடிய அந்த ஒரு பாவம் இருக்கே, அது சரீரத்தை விழற வேற யாருக்கு வச்சுட்டு இருக்க முடியுமோ அவன் தான் தப்பிச்சிட்டான். இல்ல கொஞ்ச நாளைக்கு எல்லாம் அப்படி இருந்ததுக்கு அப்புறம் பின்ன ஒண்ணும் இல்லாம ஆயிடுத்தானா போச்சு. ஞானத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் கூட பாகவதம் சொல்றது, இந்த பக்தன் என்ன பண்றான்னா பக்தியை வச்சுட்டு இருக்கான். அந்த பக்தியை வச்சுட்டு இருக்கான். அந்த பக்தி அப்புறம் என்ன பண்றது? லைஃப் டைம் பூரா என்ன பண்றது? பக்தி தான், அந்த பாவம் தான். அந்த பாவ லோகத்துல இருந்துட்டு இருக்கான். நம்ம இந்த லோகத்துக்கே வரப்படாது. இந்த லோகத்துக்கு வந்து விடுத்தா இந்த லோகத்துல இருக்கிற இன்ஃபர்மேஷன், அதுவும் இந்த ஒரு சாமானம் இருக்கு பாருங்க, மகிஷாசுரம், எல்லா குப்பையும் நீங்க எந்த குகையில போய் உட்கார்ந்து இருந்தாலும் வரும். இத்தனை நாளைக்கு அட்லீஸ்ட் ஹிமாலயத்துல குகையில எங்கேயா போய் தப்பிச்சுக்கலாம்னு இருந்தது. இப்ப எல்லாம் முடியாது. நீங்க எங்க கைலாஸ்க்கு போங்கோ, எந்த இடத்துக்கு போங்கோ, அங்க எல்லாம் ரேஞ்ச் இருக்கு. You will get caught in the range of Maya. It is nothing but your own mind which is ready to receive it. மொபைல்ல என்னன்னா உங்க மனசு தானே, வேற ஒன்றும் இல்லை. உங்க மனசுக்கு நிறைய ஓப்பனிங்ஸ் கொடுத்தது, அது அவ்வளவுதான். யாரோட எல்லாமும் மனசு நம்ம மனசுல இறங்குறது. பரஸ்பராத்தியாசம்னு வேதாந்திகள் சொல்லுவா. என்னோட அவித்தியை வெளியில போடுறேன், வெளியில இருந்து இருக்கிற அவித்தியை எம்மேல ஏத்துக்கிறேன். இப்படி அந்யோன்யஸ்மின் அந்யோன்யாத்மகதாம் அந்யோன்ய தர்மான்ஷ அத்தியஸ்ய சத்யானிருதே மிதுனீகிருத்ய அகம் மமேதம் இதி மமேதி நைசர்கிகோயம் லோக வியவஹார. சங்கராச்சாரியர் சொல்ற, நான் என்னோடது எப்படி வந்ததுன்னா உலகத்தை பூரா என் மேல ஒட்டிக்கிறேன், என்ன போய் உலகத்துல ஒட்ட வைக்கிறேன். இப்படி பரஸ்பர ஒட்டி விஷயங்கள்ல தாதாத்மியமாயி என்ன பிரயோஜனம்? ஆத்மஸ்வரூபம் மறந்து போயிட்டு. இதை ரிவர்ஸ் பண்ணினதாக மாணிக்கவாசகர் சொல்றார். பரமேஸ்வரன் கிட்ட தந்தது உந்தனை, கொண்டது எந்தனை, சங்கரா யார்கொலோ சதுரர். ஒன்னு கொடுத்து என்ன எடுத்துனுட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் போயிட்டேன், இப்ப ஈஸ்வரன் தான் இருக்கான்னு அர்த்தம். இல்லையா? பொடியால் மயக்கி என் போதத்தை பறித்து உன் போதத்தை காட்டினே அருணாச்சலம். அந்த மகா வாக்கிய உபதேசம் பண்ணி என்ன பண்ணினேன்? நான்கிறத எடுத்துட்டு நீதான் கேட்போம். இதுக்குள்ள நான் இல்லை, சிவன் தான் இருக்கான், ஜீவன் இல்லை. ஜீவன் போயிடுத்து. உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளற் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல் தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ளப்புலன் ஐந்தும் காளா மணி விளக்கே. தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம். ஜீவன் ஒண்ணு இல்லை, அந்த தெளிவு தான் வேணும். அந்த தெளிவு வந்துடுத்தானே எது ஜீவன் நீ பிரமிச்சிருக்கியோ அது சிவன். வாரியார் சொல்வா, ஜீவன் சிவன் ரெண்டும் தமிழ் எழுதினா ஒரே மாதிரி தான் எழுதணும். சா ஒண்ணுதான், ஒண்ணு சீவன், அந்த தீர்க்கம் படுத சிவன் ஆயிடுச்சு. தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம். அந்த உள்ள தெளிவை ஏற்படுத்திட்டோம்னா கள்ளப்புலன் இந்திரியங்கள் எல்லாம் இருக்கே, காளா மணி விளக்கு, இதெல்லாம் விளக்கா எடுத்து எல்லாமும் ஜோதிர்மயமாயிடுத்து, பிரகாசமாயிடுத்து. பார்த்த இடமெல்லாம் பரவெளியாய் தோன்ற ஒரு வார்த்தை சொல்ல வந்த மனுவே பராபரமே. அந்த குரு ஒரு மகா வாக்கியத்தை சொல்ல, தத்துவமசி அப்படின்னு சொல்ல, உள்ள நான் நினைச்சுட்டு இருக்கிறது ஒரு க்ஷணத்துல மறைஞ்சு போய் பார்த்த இடமெல்லாம் பரவெளி, எல்லாமுமே ஆத்மஸ்வரூபமாயிடுத்து. நானு நீங்கிற வேற்றுமை போய் அகண்டாகாரமான ஜோதி பிழம்பு தான் இருக்கு. திரிபுட்டி இல்லை, அகண்டாகாரமா இருக்கிற பூர்ண வஸ்து தான் இருக்கு.
அந்த பூர்ண நிலை தான் நிஜ தபஸ் அப்படின்னு சங்கராச்சாரியர் இந்த சிவானந்த லஹரியில சொன்ன நிஜ தபஸ். ரொம்ப அழகான பதம். தபஸ்னாக்காலே நமக்கு ரொம்ப அழகு. தபஹ அப்படின்னாலே ஈஸ்வரன் அர்த்தம். உபனிஷத்து என்ன சொல்றது? தபஹானாலே பிரம்மம்னு அர்த்தம். ராமாயணத்துல தபஸ்வாத்தியாயம் எழுதும் ஏன் ஆரம்பிச்சார்னா தபோ பிரம்மேதி. தபஹா பிரம்ம, தபசால பிரம்மம் இல்ல, தபசா பிரம்ம விஜிக்ஞாசஸ்வ. உபனிஷத்து சொல்லித்து தபசால பிரம்மத்தை அடைய விரும்பு, தபஸே பிரம்மம் அப்படின்னு. இந்த பண்ணக்கூடிய தபஸ் இருக்கே அது ஸ்டெடி ஆயிடுத்தானாலே அவன் பூர்ணமாயிட்டான். எது சாதனையா இருக்கோ அதுவே சித்தி. எது சாதனையில அகங்காரம் போயிடுத்து, மமகாரம் போயிடுத்து, பலேச்சை போயிடுத்து, நான்கிறது போயிடுத்து, ஒரு பர்பஸ் இல்லாம அவன் பண்ணிட்டு இருக்கான பூர்ண ஆயிட்டான். நிஜ தபலாபியாம் ஒரு சின்ன அனுஷ்டானம் போறோம் பகவத் சாட்சா்காரத்தை அடைய. ராம ராம மராம ராம ராம ராம் ஜபம் பண்ணி வால்மீகி அடைஞ்சுட்டாங்கிறோம் இல்லையா? அதே மாதிரி ஒரு பஞ்சாட்சரம் பாவனம் உச்சரந்தா பதிம் பசூனாம் ஹிருதி பாவயந்தா பிக்ஷாசனாதிக்ஷு பரிபிரமந்தா கௌபீனவந்த கலு பாக்யவந்தா. அந்த பஞ்சாட்சரத்தை ஜபம் பண்ணிட்டே இருக்கிறது ஒரே ஒரு ஔஷதம், ஒரு மருந்து. நமசிவாயன மந்திரம் இல்லை, அது ஒரு மருந்து. அந்த மருந்து எதை கொடுக்கிறது? பவரோக பேஷஜம். சம்சார வியாதியை நிவர்த்தி பண்ணி, சித்தத்தை சுத்தம் பண்ணி, மனசை நிர்மலம் பண்ணி, உள்ள ஆத்ம பிரகாசத்தை கொடுக்கிறது. நேற்றுக்கு ஒரு பாட்டை பார்த்தோமே நாம, திருநாவுக்கரசர் தேவாரத்திலேருந்து ஒரு பாட்டு பார்த்தோம். அந்த குரு உபதேசம் பண்ணின பஞ்சாட்சரம் இருக்கே, அதை அவர் சொன்னார் நமக்கு ஒரே டெபாசிட், க்ஷேமநிதி. அது என்ன? வைத்த பொருள் நமக்காம் என்று சொல்லி மனத்தடைத்து சித்தம் ஒருக்கி சிவாய நம என்று இருக்கின் அல்லால் மொய்த்த கதிர் மதிபோல்வார் அவர் பாதிரி புலியூர் அத்தன் அருள் பெறலாமோ. வைத்த பொருள் நமக்காம், நமக்கு வச்சிருக்கிற ஒரு பொருள், பரம்பரையா கிடைச்சிருக்கிற சொத்து, ஈஸ்வரன் கொடுத்திருக்கிற ஒரு சொத்து என்ன? சிவாய நம. அந்த பஞ்சாட்சரம் தான். அதை மனதை அடைத்து, மனசு உள்ள அடக்கிண்டு, சித்தத்தை அடக்கிண்டு, ஹிருதயத்துக்குள்ள அந்த பஞ்சாட்சரத்தை ஹோல்ட் பண்ணிட்டு இருந்துட்டானா பூர்ணமாயிட்டான். ஒன்னும் அடையறதுக்கு இல்லை, ஆகிறதுக்கு இல்லை. பெரிய சொத்து. தேடாது உற்றனல் திருவருள் நிதி. இதையே சொன்னார், சொல்துணை வேதியன் ஜோதி வானவன் பொத்துணை திருந்து அடி பொருந்த கை தொழ கத்துணை பூட்டியோர் கடலினுள் பாய்ச்சினும் நல் துணை ஆவது நமசிவாய. கருணைனால அவள் அந்த மருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி நடந்திருக்கான். திருநாவுக்கரசர் ஞான சம்பந்தர்லாம் பஞ்சாட்சரம் எல்லாம் மருந்து கொடுத்தோம். பெரிய வைத்தியம். அஷ்டாங்க ஹிருதயம் ஆரம்பிக்கிற போது அந்த அஷ்டாங்க ஹிருதயக்காரர் சொன்னார், இந்த வைத்தியர்கள்லாம் இருக்கட்டும், இந்த சம்சார வியாதியை நீக்கிற ஒரு வைத்தியன் இருக்கானே அவனுக்கு முதல் நமஸ்காரம். அந்த வைத்தியனுக்கு அபூர்வ வைத்தியாய நமஹ, அந்த அபூர்வ வைத்தியனுக்கு நமஸ்காரம். அவன் என்ன வியாதியை நமஸ்காரம்னா, ராகம் துவேஷம் முதலான ரோகங்களை நீக்கம் பண்றான். ராகாதி ரோகான் சததானுசக்தான் அசேஷ காய பிரசிருதான். மற்ற வியாதிகள்ல அங்கங்கதான் இருக்குமா. இந்த அட்டாச்மெண்ட் அவர்ஷன் இருக்கே, தலை முதல் காலு வரைக்கும் படர்ந்து பரவி கிடக்கிற வியாதியா இருக்கிறதுனால அந்த வியாதியை நீக்கம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய வைத்தியன் இருக்கானே, அந்த வைத்தியனுக்கு ஒரு நமஸ்காரம். இதான் முதல் ஸ்லோகம். ஏதாவது மெடிக்கல் புக் உங்களோட இப்படி ஸ்துதியோட ஆரம்பிக்குமா சொல்லுங்க. என்டையர் மெடிக்கல் சயின்ஸ், அலோபதி மெடிக்கல் சயின்ஸ் இஸ் டிவாய்ட் ஆஃப் ஜெகத்பதி. It is godless science. They think that science has come to displace God. சயின்ஸ்னாக்க என்ன? எல்லாத்தையும் பிரிச்சு 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 மைனூட்டா வேற வேற பிரிச்சு பிரிச்சு சொல்றது சயின்ஸ். தெய்வீகம்னா என்ன? எல்லாத்தையும் ஒருங்க பண்ணி ஒன்னா பண்றது தெய்வீகம்.
பிரம்மசூத்திர பாஷ்யம் பூரா சங்கராச்சாரியர் எது என்னத்துக்கு எழுதினார்னாக்கா எல்லாத்துக்கும் சோர்ஸ் அந்த ஒரு வஸ்து தான், அந்த திவ்யம். அதுதான் சொல்றதுக்கு தான் சூத்திர பாஷ்யம் பூரா. ஜன்மாத்தியஸ்ய யதா, அதான் பாகவதம் கூட அப்படி ஆரம்பிக்கிறது. எல்லாம் உதிக்கிறது அதுல. Everything, whatever you may take, everything arises from that infinite, remains in that infinite, goes back into that infinite, and everything is that infinite. இது சயின்ஸ். ஆனா இந்த சயின்ஸ் அப்படி பிராக்டிக்கல் ஆகாது. அது பிராக்டிக்கல் ஆகணும்னா அதுல நம்ம லைஃப் சயின்ஸால ஓடாது, அன்புனால தான் ஓடும். அதுக்கு என்ன பண்றது? அதுக்கு எங்க போறது? எல்லாம் அதனாலதான் எல்லாம் புரிஞ்சு புத்திசாலியா இருந்தாலும் பாகவதத்துல அந்த ஜடபரதர் அந்த ராஜா ரகுகணன் கிட்ட சொன்னார், பிச்சைக்காரன் காலில் போய் விழுப்பான். கையில எதுவும் இல்லாதவனோட பாத தூளி எடுத்து அபிஷேகம் பண்ணிக்கோ. இல்லாம இது ரகுகணைத தபசானயாதி நஜேஜ்யா நிருபபணாத் கிருஹாத்வா நைவ அக்னி சூரியைஹி வினா மகத்பாதர ஜோபிஷேகம். எங்கேயோ போய் இந்த ஈகோ இருக்கே, அதுல ஒரு கோ இருக்கு, பட் ஹீ நெவர் கோஸ். அது போனோம்னா அந்த மாதிரி ஒரு பெரிய பொருள் சரணத்துல போய் சரணம் பவித்ரம் விததம் புராணம் ஏன பூத்தஸ்தரதி துஷ்கிருதானி. அந்த சரணம் பவித்ரம், பரம பவித்ரம். அது என்ன பண்றது? விததம்னா சர்வ வியாபியா இருக்கும். அது வியாபிச்சுடும். துஷ்கிருதானி தரத்தி, உள்ள பாபம் தோஷங்கள் எல்லாத்தையும் அது மாற்றிடும். அங்க போய் விழணும். ஏன பூத்தகா தரத்தி துஷ்கிருதானி, அது பவித்திரம் பண்ணி நம்மள என்னென்ன பாபத்தால வாசனை சரக்கு மூட்டை ஏற்றி வச்சிருக்கோம் எல்லாத்தையும் கிளீன் பண்ணும். மகாபுருஷ பாகவத்துல ரொம்ப பியூட்டிஃபுல். மகாபுருஷாஸ்ரயாஸ்ரயாக அப்படின்னு ஸ்லோகம். மகாபுருஷாஸ்ரய ஆசிரயாக, மகாபுருஷர்களை ஆசிரிக்கிறவாளை ஆசிரிக்கிறது. எங்கேயோ ஒரு கரண்ட தொட்டவன் ஷாக்கடிச்சவன தொட்டா ஷாக்கடிக்கும் போமே அந்த மாதிரி ஒன்னு தொட்டு 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 ஷாக்கடிக்கிற மாதிரி மகாபுருஷ புருஷ ஆசிரய ஆசிரயாக. அந்த ஸ்பர்ஷம் அப்படி எங்கேயோ. யூ ஷுட் ஹாவ் தட் ஒரிஜினல் touch. Synthetic thing will not work. Synthetic thing can give you an illusory feeling. இப்ப மொபைல் அது இதுல எல்லாம் சத்சங்கம் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். எல்லாரும் இப்ப இந்த லாக்டவுன்ல நிறைய சத்சங்கம் கொடுத்தது கிடைச்சது எல்லாருக்கும் மொபைல்ல. அதுக்கப்புறம் சத்சங்கத்துக்கு வரபோது சொல்றாரு ரெண்டும் வேற. இது உட்காந்து தூங்கினாலும் பரவாயில்ல, ஆனா இட்ஸ் என்டையர்லி டிஃபரெண்ட். அது வழியா சாப்பிட முடியுமா? முடியாது. இல்லையா? ஒரிஜினலா எதுவும் அது வழியா பண்ண முடியாது. சாப்பிடுற மாதிரி எல்லாம் நீங்க 3 டைமென்ஷன்ல போடுங்க, 6 டைமென்ஷன்ல போடுங்க, சாப்பிடுற மாதிரி ஃபீலிங் கொடுங்க, சாப்பாடு ஆகல. குளிக்கிற மாதிரி ஃபீலிங் கொடுங்க, குளிக்கிறது ஆகல. என்னமோ சொல்ற இப்போ வெர்ச்சுவல் ரியாலிட்டின்னு அதுக்குள்ள போனா சரியா நடக்கிற மாதிரி இருக்குமா, ஆனா ஆகல. அதே மாதிரி தான் அப்போ வாஸ்தவமான அந்த ஒரு டச் வரணும் இல்லையா? அந்த டச்சுக்கு வரத்துக்கு தான் நிஜ தபஹான்னு பேரு, ரியல் ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ். சிவனை எங்க கிடைக்கும்னா ரியல் ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ். அந்த ரியல் ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ் எங்க வரும்? எங்க அம்பாளோட கிருபை வேணுமா? அவள் யாரு? கருணை. அவ யாரு? சக்தி. அவ யாரு? குரு. அவ யாரு? சாஸ்திரம். அவ யாரு? மந்திரம். அவ யாரு? சம்பிரதாயம். எல்லாமும் அவளோட சரீரம். சம்பிரதாயம் அவளோட சரீரம், சாஸ்திரம் அவளோட சரீரம், மந்திரம் அவளோட சரீரம், ஔஷதம் அவளோட சரீரம், கிரந்தங்கள் மகாபுருஷர்கள்லாம் அவளோட சரீரம். அவளோட அதாவது அந்த ஒரிஜினல் டச் வரபோது நிஜதப பலாபியாம் ரெண்டிப்பா சேர்த்தியே தான் சொல்றார் அம்பாளே ஈஸ்வரனே. ஆனா அந்த ஆத்மானுபவம், சிவானுபவம், பகவத் அனுபவம் வரத்துக்கு அந்த சக்தினா என்ன? நம்ம சித்தம்
சித்தத்துல வாஸ்தவமான விளைவு வரணும். இப்ப கோவில்ல போய் ஒரு பக்தன் பூஜை பண்றதுக்கும் சம்பளத்துக்கு ஒரு பூஜாரி பூஜை பண்றதுக்கும் வித்தியாசம் உண்டு இல்லையா? சம்பளம் வாங்கறதுக்கு மட்டுமா ஒருத்தர் பூஜை பண்றாருன்னா கேரளால நிறைய கோவில்ல கம்யூனிஸ்ட் பிலாசபியோட கோவில் பூஜை வெறும் சேலரிக்காக பண்ணின ஒரு குரூப்பே இருந்தது ரொம்ப வருஷம். இப்பவும் இருக்கா, இப்போ இருக்கா. அவளோட லைஃப்ல பர்சனல் லைஃப்ல தெய்வமே இல்லை. அதான் ஒரு சுவாமிஜி சொல்லுவார், ஒரு சித்தர் உட்கார்ந்து இருந்தார கோவில் வாசல்ல. அப்ப இந்த பூஜாரி போற போது நமஸ்காரம் பண்ணுவாராம், உள்ள போற போது. பூஜாரி வெளியில வரும்போது நமஸ்காரம் பண்ணுவார். அந்த பூஜை பண்றவர் கேட்டார், எதுக்கு என்ன நமஸ்காரம் பண்றேன்னு. ஒன்னே யார் நமஸ்காரம் பண்றா? நீ உள்ள போறபோது சுவாமி வெளியில வர்றார், நீ வெளியில வரும்போது சுவாமி உள்ள போறார். ஒரு பக்தன் கண்ணீர் விடுறார் பாருங்க, அவருக்காகத்தான் அது இல்லையா? அப்போ அந்த ரியல் டச் இல்லாட்டா இந்த சாஸ்திரம் எல்லாம் அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணினாலும் அது ஒரு மெஷினும் பண்ணுமே. ஒரு ரோபோட் நல்ல ஒரு பூஜை பண்றவர் எல்லாம் பண்ணிவிடுவாங்க. நம்ம எல்லா கோவிலையும் வெறும் பார்த்துங்க, ரொம்ப ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு கோமாளியும் பாடே அந்த மாதிரி இருக்கும். நாம பஃபூன், எதுக்கும் ஒரு டீப்பர் சென்ஸ் இல்லை. கொஞ்ச நாள் அர்த்த பாருங்க, நம்ம கோவில் எல்லாம் பார்க்கலாம், ஒரு பூஜாரி மாதிரி ஒருத்தர் உட்காந்து கரெக்டா மந்திரம் எல்லாம் சொல்லுவார். அவருக்கு சேலரி வேண்டாம், கர்மயோகி, பலத்தையே எதிர்பார்க்க மாட்டார் இல்லையா? நீங்க கர்மயோகம்னா இதை வச்சு புரிஞ்சுக்கும். கர்மயோகம்னா பலத்தை எதிர்பார்க்காம பண்ணினாலாம் கர்மயோகம் ஆகாது. கர்மாவை பகவதர்ப்பணம் பண்ணினா தான் கர்மயோகம் ஆகுமே தவிர பலத்தை எதிர்பார்க்காம பண்றது. ஒரு கிரைண்டர் தோசைக்கு மாவு அரைக்கிறது கர்மயோகியா? அது ஒரு தோசை கூட இன்ன நாள் வரை சாப்பிட்டது கிடையாது இல்லையா? அது கர்மயோகி ஆகுமா? ஆகாது இல்லையா? கஷ்டப்பட்டு பண்றா பாருங்க, அவா கர்மயோகி சொல்லலாம். ஏன்னா அன்பு இருக்கு, ஹிருதயம் இருக்கு, எல்லாம் இருக்கு. பகவத அர்ப்பணம் பண்ணலைன்னா ஈஸ்வரார்ப்பிதம் நேச்சயாகிருதம். நேச்சயாகிருதம் செகண்டரி தான். ஃபர்ஸ்ட் என்ன? ஈஸ்வரார்ப்பிதம் நேச்சயாகிருதம் சித்தசோதகம் முக்தி சாதகம். இந்த பகவத அர்ப்பணம் பண்ணலையான அதனால ராமானுஜர்லாம் கர்மயோகத்தை தான் பக்தினர். கர்மயோகத்தையே அவர் பக்தினர். பக்தி இல்லாட்டா கர்மயோகம் இல்லைங்க. சும்மா ஒருத்தர் செல்ஃப்லெஸ்ஸா பண்ணிட்டு இருக்க மெஷினும் தான் பண்றது, ரோபோட் பண்றது. பண்ணினா அது பூஜை ஆகுமா, பக்தி ஆகுமா? ஒன்றும் ஆகாது. ஹிருதயத்துக்குள்ள பாவத்தில் நிஜ தபஹா. அப்போ பியூர் ஸ்பிரிச்சுவல் சாதனா, அதான் நம்மளோட ரிசர்ச். இப்போ எப்போ ஸ்பிரிச்சுவல் சாதனா சஃலமாகும்? ஒண்ணு அந்த அலௌகிகமான வஸ்துவோட டச் வரணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த சாதகனோட சைட்ல என்னன்னா அந்த லாங்கிங் வரணும், தாபம் வரணும், பிரிஞ்சிருக்கேங்கிற பாவம் வரணும், மாட்டின் இருக்கிறதெல்லாம் தெரியணும், உள்ள என்னால தப்பிச்சுக்க முடியலன்னு தெரியணும். அப்ப கதறணும். உள்ள ஜலத்துல தண்ணியிலேருந்து எடுத்து வெளியில போட்டா மீன் எப்படி துடிக்குமோ அப்படி துடிச்சா அதுக்கு பக்தி அப்படின்னு நாரதர் சொன்னார். ததர்ப்பித அகில ஆச்சாரதா தத் விஸ்மரணே பரம வியாக்குலதா. தத் விஸ்மரணே பரம வியாக்குலதா. அவன் மறக்கிறதுக்கே ஒரு துடிப்பு. ஹரிர் ஜஷானாமிவ தோயமீபிப்சிதம். பாகவதம் சொல்றது ஹரி அப்படின்னா பகவான் யாருன்னாக்கா மீனுக்கு நீரு. மீனுக்கு நீரு போல அவன். அந்த நீரை விட்டா மீனுக்கு எங்க இருக்க முடியும்? அது போல பகவான பிரிஞ்சிருக்கேங்கிற பாவம் வந்துடுத்தானா உள்ள அந்த வேதனையோடையே இருப்போமே. சுகமாய் இருந்துட்டு ஒன்னும் காணலை நாம, சரி வேதனையோட இருப்போமே, தாபத்தோட இருப்போமே. அந்த தாபம் ஹிருதயத்துக்குள்ள வந்துடுத்தானால் நிஜ தபஹா. அதுக்கு இருக்கிற ஃப்ரூட் தான் ஈஸ்வரன். அப்பதான் உண்மையான தியாகம் வரும் இல்லையா? இல்லாட்டா அத்தியாத்ம வாழ்க்கையெல்லாம் ரொம்ப லௌகிகாளுக்கு. சங்கராச்சாரியர் எல்லாம் என்ன சொன்னார்னா சன்னியாசிக்கு தான் விட்டார்.
ஏன் அவர் இப்படி சொன்னார் அப்படின்னா இந்த லௌகிகங்கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியல. அதுக்கு எல்லா சத்சங்கெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் சொல்ல, என் குழந்தைக்கு நர்சரி ஸ்கூல்ல அட்மிஷன் கிடைக்கிறதுக்கு சுவாமிஜி அனுகிரகம் பண்ணுங்க. அப்போலேருந்து ஆரம்பிச்சு என்ட்ரன்ஸ் கிடைக்கிறதுக்கு, அப்புறம் கல்யாணம் ஆகிறதுக்கு, அப்புறம் குழந்தை பிறக்கிறதுக்கு, அப்புறம் குழந்தைக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு, அப்புறம் இப்படியே போயின்னு இருக்குமே தவிர இவன் நினைச்சுட்டு இருக்கான் இதுக்கு தான் இந்த சுவாமிஜி ஆசிரமத்தில் உட்காந்துட்டு இருக்காரு, இல்லாட்ட அந்த சுவாமி கோவில் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ சங்கராச்சாரியர் பார்த்தா ஓடுப்பா. அதனால தான் அந்த சன்னியாசிகளை என்ன சொன்னா, ஒரு ராத்திரி ஒரு கிராமத்துல இரு. அப்ப இவாள தொல்லை பண்ண மாட்டேன், தொல்லை பண்ணுவா. அது ஒரு பழத்தை கொடுத்துட்டு ஓடியே போயிடும். பழம் கொடுத்து பலமா இஃபெக்டிவ் ஆச்சுன்னா அந்த ஊரு பூரா உன்னை தேடின்னு வரும். அதனால அங்க இருக்காது, அடுத்த ஊருக்கு போயிடும். இந்த லௌகிகத்தை இதோட பலம்னு நினைச்சிருக்கு. லௌகிகம் ஒன்னும் ஒரு இடத்துல இருந்து விரட்டினா இன்னொரு இடத்துக்கு போகும். வெறும் வியாதி அது. ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணினா இன்னொரு ப்ராப்ளம் நிக்க போறது அந்த இடத்துல. இது சால்வ் பண்ணி நம்மளால நிம்மதியா இருக்க முடியாது. அதனால இந்த ப்ராப்ளம் எல்லாம் இங்க இருக்கட்டும், பெரிய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவோம். தோன்றினேனே திருநாவுக்கரசர் சொல்றார், என்ன பண்றது, அகப்பட்டேன் தோன்றினேனே, பிறந்துட்டேனே, குரங்கு மாதிரி மாட்டினேனேங்கிறார் தாய்மானவர். குரங்கு என்ன பண்ணித்தான், விறகு வெட்டி வச்ச ஆப்பு அடிச்சு வச்சிருக்கான். அதுக்குள்ள போய் காலை நுழைச்சிட்டு ஆப்பதனை அசைத்து விட்ட குரங்கு அதனை போல அகப்பட்டீரே, கிடந்து உடல அகப்பட்டீரே. இந்த மாதிரி அகப்பட்டு இருக்கேனே அப்படின்னு ஒரு தாபம் வந்துடுத்தானா, அருணாச்சலத்தை அப்படி பார்க்கிற போது உள்ள ஒரு தாபம் வந்துடுத்தானா, அந்த பாவம் வந்துடுத்தானா, பகவான் கிட்ட ஒரு கதறல் வந்துடுத்தானா, அப்ப பஞ்சாட்சரம் ஜபம் பண்ணினா போரும், சிவசிவான்னு சொன்னா போரும், சாட்சாத்காரம் வந்துடும். இல்லாட்டா பிரஸ்தானத்ரய பாஷ்யம் படிச்சாலும் ஒண்ணும் வராது. என்ன படிச்சாலும் ஒண்ணும் வராது. ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வரல. நிஜ தபஹா. The spirituality has not come in contact with the real center. பிரமாம்பவா, ஒரு வாஸ்தவமான அறிவு. இவனுக்குள்ளேயே ப்ராப்ளம் இருக்கு. இவனுக்கே இப்ப நிறைய பேர் வேதாந்த சிரோமணி எல்லாம் யூனிவர்சிட்டில எல்லாம் படிப்பா, எம்ஏ வேதாந்தம், பிஹெச்டி வேதாந்தம் எல்லாம் படிக்கிறவான். அவனுக்கு மோட்சம்ல லட்சியம் இல்லை. டிகிரிக்கு ஏதோ படிக்கணும்னு சரி யாரோ சொன்னா இது வேதாந்தம் படிக்கணும், சரி வேதாந்தம் எல்லாம் படிச்சா ஜீவன் யூனிவர்சிட்டில இருந்து வரவளா ஜீவன் முக்தாளா வந்துடுவாளா? ஒன்றும் வர முடியாது. அப்படின்னா சாஸ்திரம் படிக்கிறது பிரயோஜனம் இல்லையா? பிரயோஜனம் உண்டு. அந்த சாஸ்திரத்தாலதான் ஞானிகள் வந்திருக்கா, அந்த சாஸ்திரத்தாலதான் ஜீவன் முக்தர்கள் வந்திருக்கா. இவனுக்கு முமுட்சுத்துவம் வேணும். அந்த மாதிரி இருக்கிற ஒரு சத்குரு லாபம் உண்டாகும். அப்போ அதெல்லாமா சேர்ந்து வரபோது ஸ்ரவணம், மனன, நிதித்தியாசனம் எல்லாம் சஃலமாகும். அந்த தபசு நிஜ தபஹா, வாஸ்தவமான பகவோ ஞான தபசா பூதாக மத் பாவம் ஆகதாக அப்படின்னு பகவான் கீதையில சொல்ற. நிறைய பேர் ஞானமாகிற தபஸ் பண்ணி என்ன அடைஞ்சிருக்காங்க. ஞான தபஸ் என்ன? ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ நிதித்தியாசிதவ்யா, ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் பண்ணி சாட்சாத்காரத்தை அடைஞ்சிருக்காங்க. அடைய முடியும். கலாபியாம் இல்லாட்டா இந்த லைஃப் பூரா ஈஸ்வரனோட ஒரு கலை தான், ஒரு மேனிஃபெஸ்டேஷன். கலாபியாம் சூடாலங்கிருத சசிகலாபியாம், இந்த விஸ்வத்தை பூரா அவன் அலங்காரமா வச்சுட்டு இருக்கான். அவனுக்கு சந்திரகலை மட்டும் இல்லை. சூடாலங்கிருத சசிகலாபியாம் நிஜதபலாபியாம். அந்த ஈஸ்வரனை எங்க பார்க்கலாம்? பக்தேஷு பிரகடித பலாபியாம். நல்ல பக்தர்கள், அனுபூதிமான்களான பக்தர்கள் கிட்ட அவளோட பக்தி, அவளோட அனுபூதியை பார்க்கிற போது பகவானை பார்க்கலாம். எப்படி பகவானை பார்ப்போம் இல்லையா? அந்த சுவாமி எப்படி பார்ப்போம்? ஒரு பக்தனோட சமாதி நிலையை பார்க்கிற போது ஈஸ்வரனை பார்க்கிறோம். ஞானியோட அந்த சமாதி நிலை, அந்த ஸ்டேட்டை பார்க்கிற போது பகவானை பார்க்கிறோம். பக்தேஷு பிரகடித பலாபியாம் பவது மே சிவாபியாம். அந்த அம்மா அப்பா, அந்த அம்மையப்பன் இருக்கானே சிவாபியாம், அவளுக்கு ரெண்டு பேருக்குமோ ஒரே பேரு. ஈஸ்வரனுக்கு சிவன்னு பேரு, அம்பாளுக்கு சிவான்னு பேரு. ரெண்டு பேரையுமா சேர்த்து சிவாபியாம், நம சிவாபியாம், ஒரு பஞ்சாட்சரம்.
ஒரே பஞ்சாட்சரம். நம சிவாய மாதிரி நம சிவாபியாம் நவ யௌவனாபியாம் பரஸ்பர ஆശ്லிஷ்ட வபுர்தராபியாம் நகேந்திர கன்யா விருஷகேதனாபியாம் நமோ நமஹ சங்கர பார்வதிபியாம். ஒரே பஞ்சாட்சரம் நம சிவாபியாம் அப்படின்னு ரெண்டு பேருக்குமே சேர்த்தி ஒரு பஞ்சாட்சரம். ரெண்டு பேரும் இல்லைங்க. நேற்றுக்கு சொன்னோமே, அம்பாள் நினைச்சுட்டு 8 கிட்டக்க போய் பார்த்தா ஈஸ்வரன். அப்படி பக்தேஷு பிரகடித பலாபியாம் பவது மே சிவாபியாம் அஸ்தோக திரிபுவன சிவாபியாம் ஹிருதி புனர்பவாபியாம் ஆனந்த ஸ்புரத் அனுபவாபியாம் நதிரியம். தொடர்ந்து நாளைக்கு இருக்கிற சிவானுபவத்துல பார்ப்போம். ஒரு பேஸ் இந்த சிவானந்த லஹரி வச்சிருக்கேன்னா 100 ஸ்லோகங்கள் நிறைய அவகாசம் கொடுக்கிறது. இல்லாட்டா ஒரு ஃபவுண்டேஷன் இருக்காது. தேவாரம் திருவாச்சகம்லாம் அதுல எடுத்துக்கலாம். நமக்கு இந்த சத் சங்கம் இந்த சந்நிதியில நாளைக்கு தொடர்ந்து 3வது நாள் பார்ப்போம். கரச்சரண கிருதம் வா காயஜம் கர்மஜம் வா ஸ்ரவண நயனஜம் வா மானசம் வா அபராதம் விதிதம் அவிதிதம் வா சர்வமேதத் க்ஷமஸ்வ சிவ சிவ கருணாப்தே ஸ்ரீ மகாதேவ சம்பு. பாலாவனம் கிரீட்டம் फालनेत्राक्षिषादग्ध पंचेषु कीटं शूलाहतारातिकूटं शुद्धमर्देन्दुचूडं भजे मार्गबन्धुं शम्भो महादेव देव शिव शम्भो महादेव देवेश शम्भो महादेव देव. अंगे विराजद्भुजङ्गम् अभ्रगङ्गातरङ्गाभिरावोत्तमाङ्गम् ओङ्कारवाटीकुरङ्गम् सिद्धसंसेविताङ्घ्रिं भजे मार्गबन्धुं शम्भो महादेव देव शिव शम्भो महादेव देवेश शम्भो शम्भो महादेव देव. नित्यं चिदानन्दरूपं निह्नुताशेषलोकेश वैरीप्रतापं कार्तस्वरातीन्द्रचापं कृत्तिवासं भजे दिव्यसन्मार्गबन्धुं शम्भो महादेव देव शिव शम्भो महादेव देवेश शम्भो शम्भो महादेव देव. कन्दर्पदर्पघमीशं कालकण्ठं महेशं महाव्योमकेशं कुन्दाभदन्तं सुरेशं कोटिसूर्यप्रकाशं भजे मार्गबन्धुं शम्भो महादेव देव शिव शम्भो महादेव देवेश शम्भो शम्भो महादेव देव. मन्दारभूतेरुदारं मन्दरागेन्द्रसारं महाशौर्यदूरं सिन्धूरदूरप्रचारं सिन्धुराजातिधीरं भजे मार्गबन्धुं शम्भो महादेव देव शिव शम्भो महादेव देवेश शम्भो शम्भो महादेव देव. यतो ममात्मा भवसि त्वमेव ततो न वाच्यं मम किञ्चिदस्ति यथादविष्टं कुरु मां तथैव त्वाम् आत्मनाथं नमः. हर नमः पार्वतीपतये हर हर महादेव.